அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். நாம் இன்னைக்கு இரண்டாம் காதல் யுத்தம் அப்படிங்கிற நாவலை தான் கேட்க போகிறோம். வாங்க கதைக்கு போகலாம். அத்தியாயம் 1. கும்பகோணத்தில் ரயில் நின்றபோது விடியற்காலை 4 மணி. கீதா தனது சூட்கேஸையும் லெதர் பேக்கையும் எடுத்துக்கொண்டு இறங்கினாள். பிளாட்பாரத்தில் பரபரப்பில்லை. ஸ்பீக்கர்களில் வெங்கடேச சுப்ரபாதம் ஒலித்து கொண்டிருந்தது. குளிர்காற்று சேலை தலைப்பை போர்வையாக்கி கொள்ள செய்தது. விளக்கு வெளிச்சத்தில் தண்டவாளங்கள் மட்டும் தனியாக தெரிந்தன. வானம் இன்னும் கருப்பு உதிர தொடங்காமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. கீதா மெதுவாக பிளாட்பாரத்தில் நடந்தாள். மற்றொரு கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து இறங்கிய சிகப்பு செட்டர் அணிந்த இளைஞன் தன் கால்களுக்கு நடுவில் சூட்கேஸை வைத்துக்கொண்டு சிகரெட் பற்ற வைத்தான். அவனை கடந்தபோது மிக லேசான வெப்பத்துடன் கூடிய அந்த சிகரெட் புகையை சுவாசித்தது கீதாவிற்கு பிடித்திருந்தது. சாதாரணமாக மற்ற பெண்களுக்கு இருமல் வரவழைக்கிற குமட்டச் செய்கிற இந்த சிகரெட் புகை அவளுக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாட்களாகவே. அப்பா ரகசியமாக சிகரெட் பிடிப்பார். இந்த ஒரு விஷயத்தில் அம்மாவிடம் பயம். அப்பாவின் ரகசிய சிகரெட் தளம் மொட்டை மாடி. காலையில் ஷேவிங் உபகரணங்களுடன் மொட்டை மாடிக்கு போவார். அந்த நேரம் மொட்டை மாடிக்கு செல்கிற படிகளில் வந்து உட்கார்ந்து கொண்டால் சிகரெட் காற்றை சுவாசிக்கலாம். கீதா சுவாசித்திருக்கிறாள் பலமுறை. மகேந்திரன் சிகரெட் பற்ற வைக்கும்போது புகையை தன் முகத்தில் வெளியேற்றுமாறு சொல்லி இருக்கிறாள். இதென்ன சின்ன சின்ன ஆசையா? செலவே இல்லாமல் சிகரெட் பிடிக்கும் திட்டமா? ரொம்ப ஆசையாக இருந்தா ஒரு இழுப்பு இழுத்து பாரேன். பார்த்துட்டேனே, நானே புகைக்கிறது எனக்கு பிடிக்கலை மகி. ஆனால் சிகரெட் புகை பிடிக்குது. இன்னும் என்னென்ன வாசனை பிடிக்கும் உனக்கு? கிராமத்தில் மழை பெஞ்ச மறுநாள் காலையில் வர்ற மண் வாசனை, பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியாக வர சாம்பிராணி வாசனை, பெட்ரோல் வாசனை, அவிச்ச நிலக்கடலை உடைக்கிறப்ப வர்ற வாசனை, நீ போடுற சென்ட் வாசனை. போதும் போதும், இவ்வளோ வாசனை உனக்கு பிடிக்குது. ஆனால் நீ ஏன் சென்ட் யூஸ் பண்ணுறதில்ல கீதா? நியாயமான கேள்வி. எனக்கே பதில் தெரியல மகி. இந்த வாசனையை எல்லாம் ரசிப்பேன். ஆனால் சென்ட் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கணும்னு எனக்கு தோன்றதே இல்லை. சரி, நீ சொல்லிட்ட, என்ன கேட்க மாட்டியா? என்ன கேட்கணும்? உங்களுக்கு என்ன வாசனை பிடிக்கும்னு கேளேன். சொல்லுங்க. உன் வாசனை. படவா ராஸ்கல். ஏய், காது காது விட்டுடுமா. அதை வச்சு தான் எனக்கு தொழிலே நடக்குது. நிஜமாக தான் சொல்கிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு வாசனை உண்டு கீதா. ஏன் முறைக்கிற? எத்தனை பேரை வாசனை பிடிச்சிருக்கே? எம்மாடி, நான் படித்தது கோ எஜுகேஷன் காலேஜ். வேலை பார்க்குற டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் பெண் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்களும் உண்டு. மெனக்கெட்டு போய் வாசனை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, தானாக வீசும். வீசும் வீசும். நாளையிலிருந்து மூக்கில் கிளிப் மாட்டிக்கிட்டு போங்க. கீதா ரயில்வே நிலையத்திலிருந்து பயணிகளின் ஓய்வறைக்கு வந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டால் அவளை தவிர 7-8 பேர் சிதறி அமர்ந்து சிலர் உட்கார்ந்த நிலையிலேயே உறங்கி கொண்டிருந்தார்கள். மின்விசிறி உச்ச வேகத்தில் சுழன்று மேலும் குளிர வைத்து கொண்டிருந்தது. மின்விசிறியை அணைத்தால் தேவலாம் போலிருந்தது. எழுந்து சென்று அணைத்தால் யாராவது ஏன் அணைக்கிறீங்க, இருக்கட்டுமே என்று சொல்வார்களே என்று தயக்கமாக இருந்தது. மின்விசிறியின் காற்று தீண்டும் தூரத்தில் இருந்து விலகி வேறு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மணி பார்த்தால் மணி 4:05. 5 நிமிடங்கள் தானே ஆகியிருக்கிறது. இன்னும் 2 மணி நேரங்களாவது இந்த ஓய்வறையில் நேரத்தை கடத்தியாக வேண்டும். 6 மணிக்கு மேல் ரிக்ஷா பிடித்து மணிமேகலை வீட்டுக்கு போவதுதான் சரி. 4 மணி என்பது அகாலம். அப்போது போய் கதவை தட்டி விடியற்காலை ஆழ்ந்த உறக்கத்தை கலைப்பதெல்லாம் அநாகரிகம். தவிர இன்னும் இருட்டு விலகாத இந்த நேரத்தில் தனியாக ரிக்ஷாவில் போவதும் சரியில்லை. திடீரென்று தன் உதட்டுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டாள் கீதா. நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? நான் தான் இப்போது விதிவிலக்காயிற்றே. அதிர்ச்சியும் பிரமிப்பும் பயமும் முதல் முறை மட்டும்தான் பிரம்மாண்டமாக தெரியும். மகேந்திரன் நினைவு வந்தது. கன்னங்களில் குழிவில சிரிக்கும் மகேந்திரன். பொதுவாக அப்படி ஆண்களுக்கு அமைவதில்லை. எக்கச்சக்கமாக சிகரெட் பிடிக்கும் கன்னங்களில் பள்ளத்தாக்கே விழுமே ஒழிய சிரித்தால் மட்டும் குழி விழுவது ரொம்ப அபூர்வம். மதி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சிரிச்சா கன்னத்தில் குழி விழுதுங்கிறதாலேயே அடிக்கடி நீங்கள் சிரிக்கிறீங்களோன்னு எனக்கு சந்தேகம். ஓஹோ, எனக்கு கூட தான் ஒரு சந்தேகம் உண்டு. என்ன அது? சரியா இருக்கிற சேலையை நீ அடிக்கடி சரி செஞ்சுக்கிறது எதுக்காகன்னு ஒரு சந்தேகம். உதைப்படுவீங்க. பண்பாடாக பேசணும். ஒன்று கேட்குறேன். அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்கு வரப்ப நான் அவசரமாக சட்டை எடுத்து மாட்டிக்கிறேனே, எதுக்கு? ஒரு பண்பாட்டுக்காக. அதுவே வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தங்கை அக்கா இத்தனை பேர் இருந்தாலும் சட்டை போடாமல் கைலி மட்டும் கட்டிக்கிட்டு படுத்து புத்தகம் படிக்கிறேன். இது டீசன்சி இல்லைன்னு அர்த்தமா? உரிமை. இது என் வீடு, இவங்க என் உறவுங்க. இங்கே டீசன்சி பார்க்க வேண்டியதில்லைன்னு அர்த்தம். உன்னை யாரோவா நான் நினைக்க விரும்பல கீதா. நீ மை கேர்ள். எனக்கு சொந்தமானவ, எனக்கு உரிமையுள்ளவ. உன்கிட்ட நான் எந்த உரிமை வேணும்னாலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணும்னாலும் பேசலாம். அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நமக்குள்ள போலி மரியாதையோ சம்பிரதாயமோ கூடாதுமா.
பேசி பேசியே நெகிழ வைப்பார், மனசை அப்படியே உருக வைப்பார். பஞ்சு துண்டால் உடம்புக்கு ஒத்தடம் கொடுப்பது போல மனசுக்கு மகியின் வார்த்தைகள். மகி இந்த பெரிய அதிர்ச்சியை தாங்கிக் கொள்வாரா? கீதாவின் கண்களில் கண்ணீர் துளிர்க்க யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று கவனித்து அவசரமாக துடைத்து கொண்டாள். ஒரு முடிவு எடுத்த பிறகு மனதை அலைப்பாய விடுவது அபத்தம் என்று பட்டது. தன் மனதை திசை திருப்ப வேண்டிய அவசியம் உணர்ந்த கீதா தோள் பையிலிருந்து அந்த நாவலை எடுத்து கொண்டாள். அத்தியாயம் 2. மங்களம் விழித்து கொண்டு கதவில்லாத அலமாரியில் இருந்த டைம்பீஸில் கண்களை குறுக்கி நேரம் பார்த்தால் மணி 5:35 என்று தெரிந்தது. ஜன்னல் வழியாக மங்கலான வெளிச்சம் வந்தது. தன் வயிற்றின் மேல் போட்டிருந்த தன் 3வது மகள் சுனிதாவின் கையை எடுத்து வைத்துவிட்டு எழுந்தாள். சுனிதா அருகில் படுத்திருந்த பரிமளாவின் முழங்கால் வரை ஏறியிருந்த பாவாடையை இறக்கி விட்டுவிட்டு கையூன்றி எழுந்து கொண்டாள். வாசல் கதவருகில் இருந்த ஜன்னலில் உள்பக்கம் கட்டி வைத்திருந்த மஞ்சள் துணிப்பையில் போடப்பட்டிருந்த 2 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டுகளை முயல் குட்டிகளை காது பிடித்து தூக்குவது போல தூக்கி கொண்டு கதவடியில் கிடந்த நாளிதழை எடுத்து மேடை மேல் வைத்தாள். வீட்டின் பின் கதவை திறக்கப் போனவள் திகைத்தாள். உள்புறம் தாழ்பால் நீக்கப்பட்டு 2 கதவுகளும் வெறுமனே சாத்தப்பட்டிருந்தன. அட, இன்னைக்கு கீதா இவ்வளவு சீக்கிரம் எழுந்து விட்டாளா? கதவுகளை திறந்து கொண்டு பின்புறம் வந்தால் குளியல் அறை கதவு திறந்திருந்தது. வீட்டுக்குள் வந்து கீதாவின் தனி அறைக்குள் பார்த்தால் கட்டில் காலியாக இருந்தது. குழப்பம் ஏற்பட்டது. பரபரவென்று வீட்டின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று தேடிவிட்டு ஹாலில் ஒற்றை கட்டில் போட்டு உறங்கிக் கொண்டிருந்த தன் கணவனை தொட்டு எழுப்பினாள். என்னங்க, கீதா காலையில் சீக்கிரமா எங்கேயாவது போகணும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாளா? அப்படி போனாலும் கதவை சாத்திக்கமான்னு என்னை எழுப்பி சொல்லிட்டு தானே போவா? ராமநாதன் தூக்க கலக்கத்துடன் எழுந்து அமர்ந்தார். என்னடி உனக்குள்ளேயே புலம்பிக்கிற? கீதா எங்கேன்னு கேட்டேன் என்றாள் மங்களம். என்ன கேள்வி இது? தூங்கிட்டு இருப்பா. வீடு பூரா பார்த்துட்டேன், காணலைங்க. என்னடி உளர்ற? சின்ன பாப்பாவா அவ? குளிச்சிட்டு இருக்க போறா. மணி என்ன ஆகுது? 6 போகுதுங்க. குளியல் அறையில் அவ இல்லை. ராமநாதன் தன் முதுகுக்கு அடியில் நசுங்கி போயிருந்த செகுப்பு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு, சொல்லாம கொல்லாம காலையில் எந்திரிச்சு எங்கடி போயிட போறா? கூச்சல் போடுற? நீ மொட்டை மாடியில் பாத்தியா என்றார் கீதாவின் அறைக்கு நடந்தபடி. பார்த்துட்டேங்க. கீதாவின் அறைக்குள் வந்த ராமநாதன் கட்டிலில் 2 தலையணைகள் நடுவில் செருகி வைக்கப்பட்டு காற்றில் படபடக்கும் காகிதத்தை கவனித்தார். என்ன எலவடி இது? பதறும் இதயத்துடன் எடுத்து வாய் விட்டு படிக்க தொடங்கினார். அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு, உங்கள் மகள் கீதா எழுதியது. எனக்கு கொஞ்ச நாட்களாகவே இந்த வாழ்க்கையில் பிடிப்பு இல்லை. என் மனம் நிம்மதிக்காக தவித்து கொண்டிருந்தது. ஒரு ஒட்டுதல் இல்லாமல் என் நிமிடங்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. எனக்கு உலக இல்லற வாழ்வின் மேல் ஆர்வம் குறைந்து போனது. என் மனம் தேடும் அமைதி அதில் கிடைக்கப் போவதில்லை என்று நம்பினேன். மற்ற உயிர்களுக்கு சேவை செய்து சுயநலம் இல்லாமல் வாழ்கிற ஒரு துறவு வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் இதை வீட்டில் சொல்லி உங்களிடமெல்லாம் அனுமதி வாங்குவது என்பது நடக்காது. கேலி செய்வீர்கள், யாரும் சம்மதிக்க மாட்டீர்கள். ஆகவே சொல்லாமல் திடீரென்று புறப்படுகிறேன். வட இந்தியாவிற்கு செல்லும் திட்டத்துடன் புறப்படுகிறேன். என் மிச்ச காலத்தை சேவை செய்து கழிக்க முடிவெடுத்து விட்டேன். என்னை தயவு செய்து தேட வேண்டாம். என்றாவது ஒரு நாள் என் மனம் விரும்பினால் நான் உங்களை எல்லாம் பார்க்க திரும்பி வருவேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கீதா. கடைசி வரிகளை படிக்கும்போது ராமநாதனின் குரல் நடுங்கியது. கடிதத்தை பிடித்திருந்த கைகள் மெதுவாக நடுங்க திரும்பி தன் மனைவியை பார்த்தார். மங்களம் ஏற்கனவே அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தாள். அவள் முகம் வெளிரி போயிருந்தது. என்னடி கூத்து இது என்றார் ராமநாதன். எனக்கு எதுவும் புரியலைங்க. ஏதாச்சும் விளையாட்டு பண்ணுறாளா என்ன? இப்படியெல்லாம் விளையாடுறவளா அவ? சாமியாரா போகிற அளவுக்கு திடீர்னு எப்படிங்க விரக்தி வரும்? அதான் நானும் கேட்குறேன். இல்லறத்தில் ஆர்வம் இல்லாமல் எப்படி அந்த மகேந்திரனை லவ் பண்ணினா? எப்படி அவனை வீட்டுக்கு தைரியமாக அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்தினா? நாம் ஏதாச்சும் எதிர்ப்பு சொன்னோமா? படித்தவ, வேலைக்கு போகிறவ, தன் மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பையனை தேடிக்கிட்டாள்னு ரொம்ப தாராள மனசோட இந்த விஷயத்தை எடுத்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னோமா இல்லையா? அன்னைக்கு என்ன குதிச்சா? எல்லோரும் வந்தே ஆகணும்னு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போய் எவ்வளோ உற்சாகமாக இருந்தா? திடுதிப்புன்னு வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் எப்படி போகுங்க? ஏங்க என்ன? ஒருவேளை அந்த தம்பி ஏதாச்சும் அதிர்ச்சி அடைகிற மாதிரி சொல்லி இருக்குமோ? அதனால் இப்படி. ராமநாதன் அந்த கடிதத்தை மடக்கி தனது இடுப்பில் செருகி கொண்டார். வேட்டியை மடக்கி கட்டி கொண்டார். நான் முதல்ல அவனை பார்த்து பேசிட்டு வரேன். குழந்தைங்க எந்திரிச்சா எதுவும் உளறி வைக்காத. கீதா அவளோட ஆஃபீஸுக்கு சீக்கிரமாகவே புறப்பட்டு போயிட்டாள்னு சொல்லி வை. தைரியமா இரு. உன் பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா. நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வரேன். வீட்டுக்குள் இருந்த சைக்கிளை படி இறக்கினார். செருப்பு கூட போட்டுக்கொள்ளாமல் மிதிக்க தொடங்கினார் ராமநாதன். மகேந்திரனின் வீட்டு வாசலில் சைக்கிளை நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டதும் அந்த சத்தத்தில் நிமிர்ந்த மகேந்திரன் செய்தித்தாளை மடக்கி கொண்டு வாசலுக்கே வந்துவிட்டான். வாங்க சார், என்ன காலையிலேயே இப்படி? தம்பி,
கொஞ்சம் உன்னோட பேசணும். சட்டை போட்டுட்டு வந்துடுறேன் சார். பரவாயில்ல, சும்மா வாங்க, கொஞ்சம் தள்ளி நின்று பேசலாம். உங்க வீட்டுக்கு தெரியாம ஒரு முக்கியமான விஷயத்த உடனே பேசியாகணும். சாலையில் சற்று தூரம் ஒரு ஓரமாக நின்று தன் இடுப்பிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்து படிங்க என்றார். அவசரமாக படித்த மகேந்திரன், சார் என்ன சார் இது என்றான் பதட்டமாக. என் மனைவி காலையில எந்திரிச்சு பார்த்துருக்கா, கொள்ளை கதவு திறந்திருக்கு. கீதாவை காணல, என்னை எழுப்பினா. அவ அறையில தலையணைக்கு அடியில இது இருந்தது. அதுதான் உங்களை விவரம் கேட்கலான்னு வந்தேன். எனக்கு எதுவுமே புரியலையே சார். இந்த கடிதத்துல ஒரு வரி கூட அர்த்தம் புரியலையே சார் எனக்கு. அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இப்படி புறப்பட்டு போறதுக்கு? இந்த கடிதம் ஒரு விளையாட்டா இருந்தா மகிழ்ச்சி தான். ஆனா ஆளை காணமே. இப்படியெல்லாம் விளையாடுறவ அவ இல்லையே. வீட்டில் ஏதாவது சண்டையா சார்? யாராவது திட்டினீங்களா அவளை? சரியா போச்சு. உங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் சண்டை வந்திருக்குமோன்னு நான் நினைச்சிட்டு வந்தா நீங்க என்ன கேட்குறீங்களே தம்பி. எங்க தலைமுறையில யாரும் பள்ளிக்கூடத்தை தாண்டினதில்ல. இவ காலேஜில் படித்து ஃபர்ஸ்டாக வந்தவ. எனக்கு அதில் ரொம்ப பெருமை. வீட்டில் எந்த முடிவு எடுத்தாலும் கீதாவை கலந்துக்காம எடுக்கிறதில்ல. அவளை எங்கள் வீட்டு ராணி மாதிரினா நடத்துகிறோம். தன் சொரசொரப்பான கன்னங்களை தடவியபடி கவலையுடன் யோசித்தான் மகேந்திரன். ஒரு வாரமாக அவள் மூடு சரியில்லாமல் இருந்தா சார். என்கிட்ட வழக்கம் போல கலகலப்பாக பேசலை. தினம் 3 தடவை ஃபோன் செய்கிறவ ஒரு தடவை கூட செய்யலை. நானே தான் மறுபடியும் ஃபோன் செஞ்சேன். ஏன் டல்லா இருக்கேன்னு கேட்டதுக்கு சரியான பதில் சொல்லாமல் சமாளிச்சா. அவளுக்கு உடம்பு ஏதோ சரியில்லைன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன செய்யறது தம்பி? எனக்கு விடங்குது. வயசு பொண்ணு இப்படி கடிதம் எழுதி வச்சுட்டு காணாமல் போயிட்டா எப்படி இருக்கும்? அவள் அம்மா உயிரோட்டமே இல்லாமல் பொம்மை மாதிரி ஆயிட்டா. சார் நீங்கள் வீட்டுக்கு போங்க. உங்களை விட எனக்கு 10 மடங்கு அதிர்ச்சியாக இருக்குது. குளிச்சுட்டு சட்டை போட்டுக்கிட்டு வரேன். ஏதோ கோபம்னு நினைக்கிறேன். அவளே திரும்பி வந்துடுவாள்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம், என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் என்று மகேந்திரன் ஆறுதலாக பேசினாலும் அவன் குரல் பலமிழந்து நைந்து போயிருந்தது. அத்தியாயம் 3. குளித்து உடுத்தி டிஃபன் காஃபி குடித்து ஹால் நாற்காலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள் கீதா. வாசலில் தன் கணவனின் ஸ்கூட்டர் புறப்பட்டு சென்றதும் உள்ளே வந்து கதவை சாத்தினாள் மணிமேகலை. டெலிவிஷனை அணைத்துவிட்டு கீதாவின் அருகில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்து புன்னகைத்தாள். இப்ப சொல்லு என்றாள். என்ன சொல்லணும் மணிமேகலை? திடீர்னு என்னை பார்க்கணும் மாதிரி இருந்ததால லீவ் போட்டுட்டு புறப்பட்டு வந்ததா சொன்னியே, அது போய். இப்போ நெஜத்தை சொல்லுன்னு கேட்டேன். நான் நெஜத்தை தான். ஏய் போதுண்டி, உன் முகமே காட்டி கொடுக்குது. என் புருஷனும் ஆஃபீஸுக்கு போயிட்டார். நாம மட்டும்தானே இருக்கோம். சொல்லு, என்ன விஷயம்? ஏதாச்சும் பிரச்சனையா? கீதா சில வினாடிகள் மணிமேகலையை பார்த்தாள். மணிமேகலை, எனக்கும் உன்னோட உதவி வேணும். என்ன சொல்லு? கும்பகோணத்தில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா? அங்கே இருக்கிற சிஸ்டர் ஆரோக்கியமேரி எனக்கு நல்ல பழக்கம். அவங்கள பார்த்து அந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சராக வேலையில் சேர போகிறேன். என்ன சொல்கிற நீ? இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை? இங்கிருந்து ராஜினாமா செய்து தபாலில் அனுப்ப போகிறேன். ஏன்? சில காரணங்கள். இப்போ என்ன கேட்காத. சொல்ல ஆரம்பிச்சா மூடு போயிடும், தைரியம் போயிடும். நான் நில குலைஞ்சு போவேன். நானே மறுபடியும் நினச்சி பார்க்க விரும்பாத சில விஷயங்களை என் வாயாலேயே சொல்கிறத விரும்பலை. சந்தர்ப்பம் வரப்ப நானே சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன். கொஞ்ச நாள் வேணும் என் மனசு செட்டில் ஆகிறதுக்கு. அப்படின்னா இனிமே நீ கும்பகோணத்தில் தான் இருக்க போகிறேன். பயப்படாத, உன் வீட்டில் டேரா அடிச்சிட மாட்டேன். ஒரு சின்ன தனி போர்ஷன் வாடகைக்கு தேடி பிடிக்கிற வரைக்கும் உன் வீட்டில் தங்கிக்கிறேன். நாளைக்கே இடம் கிடைச்சிட்டா போயிடுவேன். என்னடி நீ என்னை வேத்து ஆள் மாதிரி நினச்சி பேசுகிற? இல்லை, நடைமுறையை பேசுகிறேன். உன் புருஷனோட நீ குடித்தனம் பண்ணிகிட்டு இருக்க இந்த வீட்டில் நீ தான் என்னை தொடர்ந்து தங்க சொல்ல முடியுமா? இல்லை நான் தான் அப்படி தங்குறது நியாயமாக இருக்குமா? இதைத்தான் உதவின்னு சொன்னியா? இல்லை, நான் இங்கே கும்பகோணத்தில் இருக்கேன்னு எங்கள் வீட்டுக்கோ என் சம்பந்தப்பட்ட யாருக்குமோ நீ தெரியப்படுத்திடாமல் இருக்கணும். இதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி. கீதா, எனக்கு எதுவுமே புரியல. வீட்டில் கோச்சிட்டு புறப்பட்டு வந்திருக்கியா? ப்ளீஸ் என்னை எதுவும் கேட்காம இரேன். இப்போ நான் ஏதாவது பதில் சொல்லித்தான் ஆகணும்னா போய் தான் சொல்லணும். இப்போ சொல்கிற பொய்யான பதில் வேணுமா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து நிதானமாக சொல்ல போகிற உண்மையான பதில் வேணுமா? சரிம்மா, உன்னை எதுவும் கேட்கல. நீ ஏன் சொல்கிறப்ப சொல்லு. இல்லை சொல்லாமலேயே இருந்தாலும் சரி, ஒரு வாரமாச்சும் இங்கே இரு. பக்கத்திலேயே உனக்கு போர்ஷன் பிடிச்சு தரேன், சரிதானா என்று கீதாவின் தாடையில் 2 கைகளையும் வைத்து நிமிர்த்தி கேட்ட மணிமேகலை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி மனசை மட்டும் தளர விடாத கீதா என்றாள். அதனால தான் இந்த முடிவு. மனசை தளர விட்டிருந்தா உனக்கு எங்கள் வீட்டிலிருந்து மூளையில் கருப்பு முக்கோணம் போட்ட கருமாதி காட்டு தபாலில் வந்திருக்கும் என்று விரத்தியாக சிரித்தாள் கீதா. அத்தியாயம் 4. அந்த பூங்காவின் சிமெண்ட் பெஞ்சில் மல்லாக்கப்படுத்து மரங்களின் கிளைகளின் ஊடே அங்கங்கே தெரிந்த நீலவானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் மகேந்திரன். மரத்தில் இருந்த மஞ்சள் மலர்கள் அவன் மேல் உதிர்ந்து கொண்டிருந்தன. அவன் முகத்தில் ஒரு பூவில அதை அவன் கை எடுத்து போடவில்லை. அதுவாக கண்ணமேட்டில் நகர்ந்து கீழே விழுந்தது. மகேந்திரன் முகத்தில் 15 நாள் தாடி இருந்தது. குழி விழும் கன்னங்களை காணோம். சிந்தனை வற்றி போயிருந்தது.
கீதா, நீ எங்க போயிருக்க? உன்னை பார்த்து 15 நாட்களாகி விட்டன. நடந்ததெல்லாம் உண்மைதானா? இல்லை இது கனவு என்று என்னை தட்டி எழுப்பி யாராவது சொல்ல மாட்டார்களா என்று நான் ஏங்குகிறேன். நீ உன் வீட்டில் எழுதி வைத்து சென்ற கடிதமும் எனக்கு புரியவில்லை. பிறகு மேஜையில் இருந்தது என்று உன் அப்பா என்னிடம் தந்த நீ எனக்கு எழுதின கடிதமும் புரியவில்லை. அன்புள்ள மகி, என்னை தவறாக நினைக்காதீர்கள். எனக்கு இல்லற வாழ்வில் திடீரென நாட்டம் அருந்து போய்விட்டது. நான் எந்த ஆசா பாசங்களுக்கும் கட்டுப்படாமல் ஒரு துறவு வாழ்க்கை வாழ விரும்பி என் வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். என்னையே நினைத்து கொண்டிருக்காமல் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். என்னை தேடவோ சந்திக்கவோ முயற்சிக்க வேண்டாம். எவ்வளவு ரத்தின சுருக்கமாக உறவை வார்த்தைகளால் கத்தரித்து விட்டு போய்விட்டாய் நீ. கீதா, துறவு வாழ்க்கைக்கான வயதா உன் வயது? உன் வளர்ப்பு சூழ்நிலையும் அப்படி இல்லையே. என்னோடு பழகிய இந்த 4 ஆண்டுகளில் ஒருமுறை கூட இப்படி ஒரு விஷயத்தை பற்றி நீ பேசியதே இல்லையே. அதேபடி திடீரென்று துறவு கொள்ள ஆசை வரும்? என்ன ஒரு முரண்பாடு! துறவு என்பதே ஆசை இல்லாமல் இருத்தல். துறவு வாழ்வு வாழ ஆசைப்படுவதும் ஒரு ஆசை இல்லையா? எப்படி உனக்கு இந்த சிந்தனை வர சாத்தியம்? என்னோடு எவ்வளவு தூரம் நெருக்கமாக பழகி இருக்கிறாய் நீ. எத்தனை எத்தனை சந்திப்புகள், எத்தனை எத்தனை சம்பவங்கள். கண்ணை மூடிக்குங்களேன் மகி. எதுக்கு? அட, கண்ணை மூடுங்களேன் சொல்கிறேன். சரி, கையை நீட்டுங்க மகி. நீட்டியாச்சு. இப்போ தரங்க. ஏய், வாட்ச் வாங்கினேன். இதே மாடல் கடையில் 700 ரூபாய். நான் இதை 110 ரூபாய்க்கு வாங்கினேன். உள்ள மிஷின் இருக்கா? இந்த கிண்டல் தானே வேணாம். 40ல் ஆரம்பிச்சே ஏலம். நானும் இன்னொருத்தரும் 10 ரூபாயா ஏற்றிட்டு வந்து 110க்கு வந்து முடிஞ்சுது. ஏலமா? ஆமாம், அப்பா வீட்டுக்கு ஒரு பழைய மேஜை வாங்கணும்னு சொன்னார். ஏல கம்பெனி போய் மேஜை ஏலத்தில் எடுத்தோம். அப்போ இந்த வாட்ச் ஏலத்துக்கு வந்தது. நான் வாங்கிட்டேன். எதுக்கு இப்போ வாட்ச்? நான் விரும்பினேன். என்கிட்ட தான் இருக்கே. நான் வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு தனி மதிப்பு இல்லையா? இதை ஒரு நாள் கட்டிக்கங்க, அதை ஒரு நாள் கட்டிக்கங்க. உன்னோட உணர்வுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இனிமே எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரதா இருந்தா எனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கு கீதா. இந்த வாட்ச் பிடிக்கலையா மகி உங்களுக்கு? ஐயோ, அதுக்கு இல்லைம்மா. எவ்வளவு ஆசையாக நீ வாங்கி இருக்க. எனக்கு திருப்தி தான். ஆனால் என்ன இருந்தாலும் இது எவனோ கட்டிகிட்டு இருந்த பழைய வாட்ச் தானே. சாரி மகி, ஒரு புது வாட்ச் வாங்கி தர அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அதனால தான். சாரி, வெரி வெரி சாரி. இந்த விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. காதலனுக்கு தரப்ப யாராச்சும் பயன்படுத்தினதை வாங்கி தருவாங்களா? நான் மடத்தனம் பண்ணிட்டேன். சரி விடு. இதை விடுறதா இல்லை. 6 மாதம் பொறுத்துக்கங்க மகி. மாதம் என் சம்பளத்திலேருந்து சேமித்து 6 மாதத்தில் உங்களுக்கு ஒரு புது வாட்ச் வாங்கி தரேன். உங்களையும் கடைக்கு அழைச்சிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச ரகத்தில் வாங்கி தரேன். பரவாயில்ல கீதா, கேட்டேனாண்ணா? நீங்கள் கேட்கல. என் கையால் வாங்கி தந்த வாட்சில் நீங்கள் நேரம் பார்த்தா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். அப்படின்னா வாங்கித்தா. காலில் கழுத்தில் வேணும்னாலும் கட்டிக்கிறேன். இதே பூங்காவில் இதே சிமெண்ட் பெஞ்சில் தான். சொன்னபடி 6 மாதம் கழித்து வாங்கிய புது கடிகாரத்தை கையில் கட்டிவிட்டாய். கட்டிவிட்டு நான் கேட்காமலேயே கைக்கு முத்தம் கொடுத்தாய். உன்னை என் மார்பில் சரித்து கொண்டேன். சினுங்காமல் விலகாமல் இருந்தாய். ஏய், என்னாச்சு? சீன்னு சொல்லிட்டு விலகிடுவியே வழக்கமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மையா இருக்கலாமே. போலித்தனம் இல்லாம. புரியல. நீங்கள் தானே சொன்னீங்க நமக்குள்ள சம்பிரதாயம் கூடாது, நாகரிகம் பார்க்க வேண்டியதும் இல்லைன்னு. நீங்கள் என்ன அணைக்கிறது உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் எதமா இருக்கு. உங்ககிட்ட நான் எதுக்கு நாகரிகம் பார்க்கணும் என்று கேட்டு இன்னும் இறுக்கமாக என்னை அணைத்து கொண்டாய். அப்படிப்பட்ட நீயா இப்படி திடீரென்று எல்லாவற்றையும் உதறிவிட்டு புறப்பட்டாய்? கீதா, என்னால் எதையும் நம்ப முடியவில்லை. உன்னை தேட எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சியிலும் தோல்வியை சந்தித்து துவண்டு போயிருக்கிறேன் நான். ஆனால் முயற்சியை விடப்போவதில்லை. உன்னை தேடத்தான் போகிறேன், பேசத்தான் போகிறேன். உண்மையான காரணத்தை சொல் என்று கேட்கத்தான் போகிறேன். உன்னை மனதால் மனம் செய்து கொண்டு விட்ட பிறகு என்னை போய் யாரையாவது திருமணம் செய்து கொள் என்று சொல்லும் பைத்தியக்காரத்தனம் உனக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டே ஆக வேண்டும். பூங்காவின் சிமெண்ட் பெஞ்சிலிருந்து எழுந்த மகேந்திரன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு நிதானமாக நடந்து போனான். அத்தியாயம் 5. மழை நிதானமாக பெய்து கொண்டு இருந்தது. காற்று இல்லாமல் பெய்கிற சீரான மழை. சேலையை சற்றே ஒரு கையால் தூக்கி பிடித்தபடி மறு கையில் குடையுடன் நடந்தாள் கீதா. கணுக்கால் வரை ஜில்லென்று தண்ணீர் புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. சாலை வெறிச்சோடி கிடக்க எல்லா கடைகளின் வாசல்களிலும் மழைக்கு ஒதுங்கின குடை இல்லாத அல்லது அதை எடுத்து வராத மக்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். நல்ல வேளை, பள்ளி முடிந்து குழந்தைகள் எல்லாம் ரிக்ஷாவிலும் வேனிலும் ஏறி புறப்பட்டு சென்ற பிறகு மழை ஆரம்பித்தது. இல்லை என்றால் எல்லா குழந்தைகளையும் நனையாமல் ஏற்றி அனுப்பிவிட்டு பிறகுதான் புறப்பட்டிருக்க முடியும். வீட்டிற்கு போக வேண்டும் என்று பெரிதாக துடிப்பு எதுவும் இல்லை. அங்கே யார் காத்திருக்கிறார்கள் இவளுக்காக? இவள் மழையில் நனைந்து இருப்பாளோ என்று யார் கவலைப்பட போகிறார்கள்? ஆனால் அவளுக்கு அந்த வீடு பிடித்திருக்கிறது.
சுற்றிலும் 10 அடி தோட்டத்துடன் கூடிய சிறிய தனி வீடு. மாடியில் ஒரு போர்ஷன், கீழே ஒரு போர்ஷன், 2 போர்ஷனுமே காலியாகத்தான் இருந்தன. கீதா கீழ் போர்ஷனை தேர்வு செய்து கொண்டாள். 1000 ரூபாய் வாடகை, ஒரே ஒரு படுக்கை அறை, ஒரு ஹால், சமையல் அறை, குளியல் அறை போதுமே. பள்ளிக்கு நடந்தே சென்றுவிட முடிகிற தூரத்தில் அமைந்ததில் அவளுக்கு மற்றொரு மகிழ்ச்சி. அந்த வீட்டின் பின்புறத்தில் இருந்து பார்க்க கோவில் கோபுரம் தெரியும். தினம் காலையிலும் மாலையிலும் ஏராளமான புறாக்கள் அந்த கோபுரத்தில் வந்து அமரும். கீச் கீச் என்று சத்தம். அந்த புறாக்களை வேடிக்கை பார்ப்பது ரம்யமாக இருந்தது கீதாவிற்கு. தனது தினசரி வாழ்வை ஒரு சுவாரஸ்யத்துடன் அமைத்துக்கொள்ள முயன்றாள். காலையில் 6 மணிக்கு எழுந்து காஃபி போட்டு குடித்துவிட்டு தோட்டத்து செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுவாள். நடந்து சென்று காய்கறி வாங்கி வந்து காலை டிஃபன் செய்து சாப்பிட்டுவிட்டு மதிய சமையல் சமைத்து வைத்துவிட்டு புறப்பட்டு பள்ளி போவாள். அங்கே யூகேஜி வகுப்புக்கு ஆசிரியை குழந்தைகளோடு குதூகலமாக கழியும் பொழுது. மதியம் சாப்பாட்டு நேரத்தில் வீடு அருகில்தான் என்பதால் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டுவிட்டு மறுபடி பள்ளி வந்தால் மாலை 4:30க்கு முடிந்துவிடும். 5 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்து பின்புறம் படிக்கட்டில் அமர்ந்து கொண்டு புறாக்களை வேடிக்கை பார்த்துவிட்டு முகம் கழுவி காஃபி குடித்துவிட்டு அமர்ந்து ஏதாவது ஒரு புத்தகம் படிப்பாள். சிஸ்டர் ஆரோக்கிய மேரியின் சொந்த நூலகத்தில் எத்தனை புத்தகங்கள், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டதில் கிடைத்த உரிமை. புத்தகங்கள் அவளின் நேரத்தை சுவாரஸ்யமாக நகர்த்தின. அதை மீறி போரடிக்கும் போது ஒளி நாடாவில் தனக்கு பிடித்த கர்நாடக சங்கீதம் கேட்டாள். காலார உலாத்தினாள். அவ்வப்போது அப்பா அம்மா வீட்டின் நினைவும் மகியின் நினைவும் திடுக் திடுக்கென்று மனதில் இறங்கினாலும் கீதா கொஞ்ச நாட்களிலேயே இந்த தனிமை வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். கீதா தூறலின் கோணத்தில் குடையை சாய்த்து பிடித்தபடி மெதுவாக நடந்தவள். மளிகை கடையை பார்த்ததும் குடையை மடக்கி கொண்டு உள்ளே நுழைந்தாள். வாங்க டீச்சர், என்ன வேணும் என்றார் கடை முதலாளி. இந்த பகுதியில் எல்லோருக்கும் டீச்சர் என்று பரிச்சயமாக ஆரம்பித்து விட்டது. வெளி மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் வாய் கண்டதையும் அசை போட அனுமதிக்க விரும்பாததால் ஒரு கதை வழங்கி இருந்தாள். அதாவது டீச்சருக்கு டெல்லியில் உள்ள கணவரின் ஜாதி முறைப்படி தாலி கட்டாமல் மோதிரம் மட்டும் மாற்றி திருமணம் நடந்துவிட்டது. டீச்சருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொஞ்சம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை 2-3 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கப் போகிறார். அதற்காக டீச்சர் இங்கே தங்கி வேலைக்கு போகிறார். பள்ளிக்கு பக்கமாக இருக்க வேண்டும் என்று வாடகை வீட்டில் இருக்கிறார். கணவருக்கு அரசாங்க உத்தியோகம், லீவு அதிகம் கிடைக்காது. தொடர்ந்து லீவு கிடைக்கும் போது வருவார். சொத்துக்களை விற்றதும் டீச்சரும் டெல்லிக்கு போய்விடுவார். இந்த கதையை யாரும் நம்பினார்களோ இல்லையோ, கீதா இதைத்தான் எல்லாரிடமும் சொல்லி வருகிறாள். சேமியா கொடுங்க, ஒரு பாக்கெட் போதும் என்றாள் கீதா. வாங்கி கொண்டு நடந்து 4 கடைகள் தள்ளி இருந்த நூலகத்திற்கு வந்தாள். சாண்டில்யனின் கடல் புறா முதல் பாகம் எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே 2 முறை எல்லா பாகங்களையும் படித்தாகிவிட்டது. ஆனால் இப்படி மழை பெய்கிற ஒரு மாலை வேளையில் மறுபடி படிக்க ஒரு காலகட்டத்தில் கற்பனையுடன் பொருத்தி கொள்ள உகந்த கதை. குடையை விரித்து கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தால் காதுக்குள் குளிர்காற்று புகுந்து சிலிர்த்து விடவிடக்க வைத்தது. ஒரு ஸ்வெட்டர் வாங்க வேண்டும், கொஞ்சம் சேமித்து டிவி வாங்க வேண்டும். டிவியின் நினைவு வந்ததும் மகியின் நினைவு பிடிவாதமாக வந்தது. கீதா, டிவியில் நீ பாடுறியா? என்ன இது திடீர்னு? எனக்கு டிவியில் தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்கார், சொல்லு, நீ பாடுறியா? எனக்கு கூச்சமா இருக்குங்க. என்ன கூச்சம்? ரெக்கார்டிங் அப்போ யாருமே உன்னை பார்க்க போறதில்ல. அப்புறம் ஒளிபரப்பாகிறப்ப எல்லாரோடமும் சேர்ந்து நீயும் பார்க்க போற. நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன் கீதா. உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை தடவை நீ பாடி என்ன லயிச்சு போக வச்சிருக்கே. நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறக்கூடாதா? சரி, நான் என் நண்பன்கிட்ட பேசிட்டு என்னைக்குன்னு சொல்றேன். மறுநாள் மகி மலராத முகத்துடன் சொன்னான். வேணாம் கீதா, நீ டிவியில் பாட வேண்டாம். ஏங்க, உங்க நண்பர் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரா? இல்ல கீதா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெக்கார்டிங்குக்கு அவன் வர சொல்லிட்டான். நான் ஃபோன் பண்ணி வரலைன்னு சொல்லிட்டேன். ஏங்க, நான் டிவியில் பாடணும்னு என்னை விட அதிகமாக நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. எதுக்கு திடீர்னு வேணான்னு சொல்றீங்க? கீதா, நேற்று சாயங்காலம் எங்கள் எக்ஸ்சேஞ்ச் பொழுதுபோக்கு அறையில் என்னோட நண்பர்களுடன் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன். அப்போ ஒரு கல்லூரி மாணவி கவிதை வாசிச்சா. என் நண்பர்கள் உடனே கண்ணா பின்னான்னு விவஸ்தையே இல்லாமல் கிண்டல் அடித்து சிரிச்சாங்க. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்? நாளைக்கு டிவியில் நீ பாடுறப்பவும் இதே மாதிரி எத்தனையோ பேர் எங்கெங்கோ இருந்து இப்படித்தானே கிண்டல் அடிப்பாங்கன்னு எனக்கு பட்டுச்சு. அது உனக்கு தெரிய போறதில்லைன்னா கூட சில பேருக்கு உன்னை கேலி பொருளாக்க நான் விரும்பல கீதா. என்னங்க இது? ஆமாம், வக்கிரம் பிடிச்ச பார்வைகள் உன் பிம்பத்தை மொய்க்கிறத கூட என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் நீ டிவியில் பாட வேண்டாம்னு முடிவெடுத்தேன். வருத்தமா உனக்கு? இல்லைங்க, சந்தோஷம். என்ன சந்தோஷம் இதில்? எத்தனை பேருக்கு இப்படி நினைச்சு பார்க்கிற அன்பான வாழ்க்கை துணை கிடைக்கும்? நடந்து கொண்டிருந்த கீதாவின் உதடுகளின் விளிம்பில் ஒரு விரக்தி புன்னகை நெளிந்தது. நானா?
நானா அதிர்ஷ்டசாலி? இல்லை, உலகத்திலேயே நான் தான் மோசமான துரதிர்ஷ்டசாலி. கீதா தன் வீட்டை அடைந்து குடையை மடக்கி வாசலிலேயே ஒரு மூலையில் சாய்த்து வைத்தாள். கைப்பையில் இருந்து சாவி எடுத்து கதவை திறந்தாள். உள்ளே வந்தாள். 5 மணிக்கு விளக்கு போட வேண்டிய அவசியம் இருந்தது. முகம் கழுவினால், தலை சீவி உடை மாற்றிக்கொண்டு 2 பிரெட் துண்டுகளை ரோஸ் செய்து சாப்பிட்டு காஃபி போட்டு குடித்துவிட்டு ஹாலில் இருந்த நாற்காலியில் கடல் புறாவுடன் வந்து அமர்ந்தாள். மழைநீர் ஜன்னலின் சன்ஷேடுகளில் இருந்து தொர தொரவென்று கொட்டும் சத்தம் விடாமல் கேட்டுக்கொண்டிருக்க, நாற்காலி மேல் சப்பனங்கால் போட்டு அமர்ந்து கொண்டு மடியில் புத்தகத்தை வைத்து விரித்தபோது வீட்டின் கதவை யாரோ தட்டினார்கள். பூக்காரி இந்த நேரத்தில் தான் வருவாள். கீதா எழுந்து சென்று கதவை திறந்தாள். ஒரு இளைஞன் லேசாக நனைந்திருந்த நிலையில் நின்று கொண்டிருக்க, அவன் கையில் 1 வயது குழந்தை இருந்தது. குழந்தையின் தலையில் ஒரு துண்டு போடப்பட்டிருந்தது. பின்னால் ஒரு ரிக்ஷா நின்றிருக்க, ரிக்ஷாவில் 2-3 அட்டை பெட்டிகள், 2 சூட்கேஸ்கள் இருந்தன. ரிக்ஷாக்காரன் முற்றிலும் நனைந்திருந்தான். சற்று இறக்கமாக இருந்த அந்த இடத்தில் நின்ற ரிக்ஷாவின் பின் சக்கரங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கல்லை வைத்து கொண்டிருந்தான் அவன். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்ஸஸ் கீதாங்கிறது என்றான் இளைஞன். நான் தான். வணக்கங்க, என் பேர் சீனிவாசன். மாடியில் இருக்கிற போர்ஷனுக்கு குடி வரேன். போன வாரம் வந்து போர்ஷன் பார்த்துட்டு வீட்டுக்கார அம்மா கிட்ட வாடகையெல்லாம் பேசிட்டு போயிருந்தேன். சாவியை உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறதா சொன்னாங்க. வீட்டுக்கார அம்மா சுவாமி மலையில் இருப்பவள். பிரதி மாதம் வாடகை வசூலிப்பதற்கென்றே வந்து செல்பவள். மாடி போர்ஷனின் சாவியை கொடுத்து சீனிவாசன் என்பவர் வருவார், கொடுத்துடுங்க என்று சொல்லி இருந்தால், இருங்க எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே அலமாரிக்கு சென்று சாவி எடுத்து வந்தபோது ரிக்ஷாக்காரன் ஒவ்வொரு சாமானாக எடுத்து திண்ணையில் வைத்து கொண்டிருந்தான். ஒரு கைப்பிடி சார் என்றான், ஒரு பெரிய அட்டை பெட்டியை தூக்க முடியாமல். சீனிவாசன் ஒரு கையால் குழந்தையை மார்போடு அணைத்தபடி மற்றொரு கையால் பெட்டியை தூக்க திணறிக் கொண்டிருக்க, குழந்தை என்கிட்ட கொடுங்க, நீங்க சாமானை இறக்குங்க சார் என்றாள் கீதா. அவன் குழந்தையை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு நன்றி என்று விட்டு ரிக்ஷாக்காரனுடன் சேர்ந்து பெட்டிகளை இறக்கி வைத்தான். பணம் கொடுத்து அவனை அனுப்பி வைத்தான். 2 நிமிஷம் குழந்தையை வச்சிருங்க, நான் பெட்டிகளை என் போர்ஷனில் வச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஸ்ரீனிவாசன் 2 கைகளிலும் 2 பெட்டிகளை தூக்கி கொண்டு வெளிப்புறம் புறப்பட்ட படிகளில் ஏறினான். கீதா அந்த குழந்தையை பார்த்தாள். நல்ல சிவப்பு, குளுகுளுவென்ற கன்னங்கள், பெரிய கண்கள், சுருட்டை முடி, ரோஜா இதழை கத்தரித்து பொருத்தியது போன்ற குட்டி உதடுகள், நெற்றியில் வட்டமாக மைப்பொட்டு, கன்னங்கள் 2லும் 2 திருஷ்டி பொட்டுகள். கவுன் போட்டிருந்த பெண் குழந்தை அழகாக இருந்தது. அந்த குழந்தையை முத்தமிட்டாள். என்னம்மா ராஜாத்தி, உன் பேர் என்ன? மீண்டும் பெட்டி எடுக்க கீழே வந்த ஸ்ரீனிவாசன், நீங்க சொன்ன பேரு தாங்க, ராஜாத்தி தான் இவ பேரு என்று விட்டு மறுபடி பெட்டிகளை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றான். பாத்தியா, சரியா உன் பேரை கண்டுபிடிச்சிட்டேன். ராஜாத்தி சிரித்தது ஒரு பூ மலர்ந்தது போல கள்ளமில்லாத உள்ளத்தை கொள்ளையடிக்கும் சிரிப்பு. அந்த சிரிப்பு மனதுக்குள் பன்னீர் தெளித்தது. எல்லா சாமான்களையும் மாடியில் வைத்துவிட்டு வந்த சீனிவாசன், கொடுங்க என்று கை நீட்டி குழந்தையை வாங்கி கொண்டான். அப்படியே கொஞ்சம் தொடைப்பும் கொடுங்க, ஒரே குப்பையா இருக்கு. நான் செட்டில் ஆகிற வரைக்கும் இப்படி ஏதாச்சும் கேட்டு உங்களை தொந்தரவு பண்ண வேண்டியதா இருக்கும், பொறுத்துக்கங்க. சார் வெளியில போயிருக்காரா என்றான். யாரை கேட்குறீங்க? உங்க கணவரை தான். அவர் டெல்லியில் இருக்கார். நீங்க மாடிக்கு போங்க, நான் வந்து பெருக்கி தரேன். பரவாயில்லைங்க, நீங்க ஓசி கொடுத்தா போதும். இல்லை, நீங்க போங்க, நான் வரேன். அவர் தயங்கி விட்டு மாடிக்கு செல்ல கீதா துடைப்பமும் குப்பை அள்ளும் பிளாஸ்டிக் உபகரணமும் எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தாள். உங்களுக்கு அனாவசியமான சிரமம் என்றான் ஸ்ரீனிவாசன். இல்லைங்க, நான் பொழுது போகாம சும்மா தான் உட்காந்துருக்கேன் என்றவள் அந்த ஹாலை கூட்டியபடி, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க என்றாள். மயிலாடுதுறையிலேருந்துங்க. ஒரு தனியார் சீட்டு கம்பெனியில் கேஷியராக வேலை பார்க்குறேன். கும்பகோணத்தில் ஒரு புது கிளை திறந்திருக்காங்க. நான் அனுபவஸ்தன்னு என்ன இங்கே மாற்றிட்டாங்க. ராஜாத்தியோட அம்மாவை அழைச்சிட்டு வரலையா? முடியாதுங்க, சொர்க்கத்துக்கு ஒரு தடவை போயிட்டா திரும்ப வர முடியாதுங்க என்று லேசாக சிரித்தபடி அவன் சொல்ல, வயிற்றில் கத்தியை பாய்ச்சிய மாதிரி இருந்தது அவளுக்கு. கூட்டுவதை நிறுத்தி சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். என்னாச்சு சார்? அவளுக்கு பிரசவம்னா ரொம்ப பயம். கர்ப்பமானதில் இருந்து எனக்கு பயமாக இருக்குங்கன்னு 1000 தடவையாவது சொல்லியிருப்பா. இப்பெல்லாம் பிரசவம் எவ்வளவு சுலபமான விஷயம் ஆயிடுச்சுன்னு அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவமாக ராஜாத்தியை பெத்தா. தான் உயிரோடு இருக்கிறது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் 3 மாதம் கழித்து குழந்தைக்கு பால் டப்பா வாங்கிறதுக்காக வீட்டை பூட்டிட்டு கடைக்கு போயிட்டு திரும்பினப்போ ஒரு வேன் அவ மேலே மோதி. ஸ்ரீனிவாசன் சட்டை முனையை உயர்த்தி கண்களில் ஓரங்களை ஒற்றிக்கொண்டு, ஆனால் நான் இப்பெல்லாம் கவலையே படுறதில்லைங்க. அவளை நினைக்கிறதுக்காகவே ராஜாத்தியை எனக்கு கொடுத்துட்டு தான் அவள் போயிருக்கா. என் குழந்தை வடிவத்தில் நான் சாவித்திரியை தான் பார்க்குறேன். கீதாவிற்கு துக்கமான அதிர்ச்சி தொண்டையை அடைத்தது. இவ்வளவு அழகான குழந்தைக்கு தாய் இல்லையா? அட பாவமே. நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறப்ப குழந்தையை யார் பார்த்துப்பாங்க சார்?
எனக்கு யாரும் இல்லைங்க. இங்கே விசாரிச்சு ஏதாவது ஏற்பாடு செய்துக்கலாம்னு இருக்கேன். எங்க பள்ளியில் குழந்தைகள் மையம் இருக்கு சார். உங்க பள்ளின்னா? நான் டீச்சரா வேலை பார்க்குறேன். அங்க குழந்தைய விட்டுட்டு போகலாம். காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அது இருக்கும். அப்போ எனக்கு சரியா வராதுங்க. ஏன்? எனக்கு ஆஃபீஸ் சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் போய் குழந்தைய கூப்பிட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி வேற இடம் தான் பார்க்கணும். கீதா ஒரு வினாடி தயங்கிவிட்டு சொன்னாள். சார், நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் 4:30 மணிக்கு வகுப்பு முடிஞ்சிடும். நான் ராஜாத்தியை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததும் குழந்தைய வாங்கிக்கோங்க. வேணாங்க. ஏன்? இன்னைக்கு ஒரு ஆறுதலுக்கு சொல்கிறீங்க. தினமும் இதே மாதிரி செய்யணும்னு வரப்ப உங்களுக்கு தொல்லையாக இருக்கும், சலிப்பாகவும் இருக்கும். இல்லைங்க, நானே விரும்பி தான் கேட்குறேன். இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. உங்களுக்கு வேற ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் வேணாம். வேற எதுவும் இல்லைங்க. என் குழந்தையால் உங்கள் நேரம் பாதிக்குமேன்னு தான் சொல்கிறேன். பார்த்தா ஒரு இனிமையான பாதிப்பு தான் சார். இந்த வகையிலாவது ஒரு சின்ன பிடிப்பு எனக்கு கிடைக்கும் என்றபோது ராஜாத்தி அழுதாள். அவளை தோளில் தட்டி சமாதானம் செய்தபடி அவளை நிமிர்ந்து பார்த்த ஸ்ரீனிவாசனை தவிர்த்து, நான் வரேன் சார் என்று கீழே இறங்கி சென்றாள் கீதா. அத்தியாயம் 6. ஒரே வாரத்தில் ராஜாத்தி கீதாவிடம் நன்றாக ஒட்டி கொண்டாள். அவளை கொஞ்சுவதற்காகவே மாலை பள்ளி எப்போது முடியும் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட தொடங்கியிருந்தது. மாலையில் பள்ளி முடிந்ததும் ராஜாத்தியுடன் வீட்டுக்கு வந்து அவளுக்கு வேறு கவுன் மாட்டி தலை சீவி அலங்கரித்து புறாக்களை வேடிக்கை காட்டி ராஜாத்தி கைகொட்டி கண்மலர சிரிக்கும்போது அவளும் சிரித்து, கீதாவுக்கு ராஜாத்தியை பார்த்து கொள்ளும் பொறுப்பு ஒரு சுமையாகவே தெரியவில்லை. சொல்லப்போனால் 6 மணிக்கு மேல் ஸ்ரீனிவாசன் தன் அலுவலகத்தில் இருந்து வந்ததும் குழந்தையை வாங்கி கொண்டு போன பிறகுதான் ஏமாற்றமாக உணர்ந்தாள். குழந்தையை வாங்கி கொள்ள ஸ்ரீனிவாசன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வரக்கூடாதா என்றுதான் மனது எதிர்பார்த்தது. கீதா என்றான் மகேந்திரன். நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை குழந்தைக? 1+1. அது அரசாங்கம் சொல்கிற கணக்கு. அது போதாதா? குறைந்தது 1/2 டஜன். 3 பொம்பளை குழந்தைங்க, 3 ஆம்பளை குழந்தைங்க. வீடு பூரா குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபாரம் மாதிரி வீடு முழுக்க ஒரே இறைச்சலாக இருக்கணும். அது சரி, அப்படின்னா நீங்கள் முதல்ல விசாரிக்கணும் மகி. என்ன, புள்ள பெற்று கொடுக்குற எந்திரம் எங்கே விற்குன்னு? எதுக்கு? எங்கள் பாட்டியோட அம்மாவுக்கு 11 குழந்தைங்க. எங்கள் பாட்டிக்கு 9 குழந்தைங்க. அவங்கெல்லாம் மெஷின் வாங்கினாங்களா என்ன? அந்த காலத்தில் வேற பொழுதுபோக்கே இல்லை மகி. சரி, அப்போ நமக்கு கோட்டா ஒரு பையன் ஒரு பொண்ணு தானா? ஆமாம். அப்படின்னா ஒரு நிபந்தனை. என்ன? கல்யாணம் ஆனதும் கொஞ்ச நாள் தள்ளி போடுற வேலையெல்லாம் கிடையாது. சாந்தி முகூர்த்தத்திலேயே முயற்சியே ஆரம்பிச்சிடணும். சீ, வேற பேசுங்க. ஏன், வெக்கமா இருக்கா? இருக்காதா? நீங்கள் பொண்ணா இருந்து நான் ஆம்பளையா இருந்து இப்படி சொல்லணும். உங்களுக்கு வெக்கம் வருதான்னு பார்க்கணும். பார்க்கலாம், அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம். நிஜமாவே எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு கீதா. எப்படி? அடுத்த ஜென்மத்தில் நான் கீதாவா பிறக்கணும், நீ மகேந்திரனா பிறக்கணும். 2 பேருக்கும் இந்த ஜென்மத்தின் ஞாபகங்கள் அப்படியே இருக்கணும். அது முக்கியம். நானும் சேர்ந்து சிரித்தேன் மகி. ஆனால் இப்போது நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? பழைய ஞாபகங்கள் மனசை விட்டு மறைந்து போய்விடக்கூடாதா என்று. உங்கள் ஞாபகங்கள் என்னை வதைக்கின்றன மகி. இதேபோல் என் நினைவுகளும் உங்களை வதைத்து கொண்டுதானே இருக்கும். ஆனால் நீங்கள் அவற்றை உதறி வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மகி. நாற்காலியில் சாய்ந்த கீதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய, ராஜாத்தி தூங்கிட்டாளா என்று உள்ளே வந்தான் சீனிவாசன். திடுக்கிட்டு எழுந்து கண்களை துடைத்து கொண்ட கீதா தரையில் துண்டு விரித்து படுக்க வைத்திருந்த ராஜாத்தியை தூக்கி அவனிடம் கொடுத்தாள். குழந்தையை வாங்கி தன் தோளில் சாய்த்து கொண்ட அவன், என்னாச்சுங்க என்றான். என்ன? அழுத மாதிரி தெரிஞ்சுது, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லைங்க. உரிமையோட என் குழந்தைய நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அதே மாதிரி உரிமையோட நான் கேட்குறேன். சொல்லுங்க, என்ன உங்கள் பிரச்சனை? நான் பல தடவை கவனிச்சிட்டேன். வெளியில் உற்சாகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே சோகமாக இருக்கீங்க. ரகசியமாக அழுவுறீங்க. எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்கிறதால பிரச்சனையை தீர்க்க முடியும்னு நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்க கீதா. இது யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனை என்பதை எப்படி சொல்வது என்று புரியாமல் தவித்தாள் கீதா. கீழே கொட்டி போன பாலை மறுபடியும் பாத்திரத்தில் உங்களால் அள்ளித்தர முடியுமா சீனிவாசன்? சொல்லுங்க என்றாள். புரியாமல் அவளையே பார்த்தான் அவன். தயவு செஞ்சு மேலே எதுவும் கேட்க வேண்டாம். நீங்கள் சொன்னது எனக்கு புரியல. புரிய வேண்டாம், விட்டுடுங்க ப்ளீஸ். குழந்தையோடு அமைதியாக நடந்தான் ஸ்ரீனிவாசன். அவன் போன பிறகு குமுறி கொண்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்த முயன்றாள் கீதா. என்மேல் அக்கறை கொண்டு உரிமையுடன் விசாரித்த ஒரு நல்ல உள்ளத்தை எரியும் சொற்களால் காயப்படுத்தி விட்டோமே என்று தோன்றியது. நாளைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அத்தியாயம் 7. ராத்திரி டிஃபனுக்காக ரவா கிச்சடி கிளறி முடித்து ஸ்டவ்வில் இருந்து இறக்கி வைத்துவிட்டு நெருப்பை அணைத்தாள் கீதா.
கைகளை கழுவிக்கொண்டு துண்டில் துடைத்தபோது கதவு தட்டப்பட்டது. ஸ்ரீனிவாசன் கதவு தட்டினால் வேறு விதமாக இருக்கும். ராத்திரி 8 மணிக்கு மேல் அவளை தேடிக்கொண்டு வேறு யார் வந்திருப்பது? கீதா சென்று கதவை திறந்து பார்த்தால் பள்ளியில் வேலை பார்க்கும் பியூன் துரைசாமி நின்றிருந்தான். கையில் ஒரு பை வைத்திருந்தான். புன்னகைத்தான். என்னப்பா துரை, என் வீட்டில் வாழை மரம் கொலை தள்ளி இருக்குங்க, அதான் உங்களுக்கு 2 சீப்பு வாழைப்பழம் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் என்று உரிமையோடு அவன் உள்ளே நுழைந்தபோது லேசான சாராய நெடி வீசியது. பையில் இருந்து 2 சீப்பு வாழைப்பழங்களை எடுத்தான். எங்கே வைக்கட்டும் என்று கேட்டான். நான் ஒருத்தி தானே இருக்கேன், எதுக்கு 2 சீப்பு? எனக்கு 2 பழம் போதும், மற்றதை வேற யாருக்காச்சும் கொடுத்துடுப்பா. என்னங்க நீங்க, மலை வாழைப்பழங்க, என்ன ருசியா இருக்கும், உங்களுக்காகவே ஆசையா வெட்டிட்டு வந்தேன், 2 நாள்ல காலியாயிடும் என்று சமையல் அறையில் கொண்டு சென்று வைத்துவிட்டு வந்தான். சரி, இதுக்கு ஏன்பா இந்த நேரத்தில் வந்த? நாளைக்கு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேனா? இப்பதான் எனக்கு நேரம் ஒளிஞ்சுது. ரவா கிச்சடி செய்திருக்கீங்க போல இருக்கே, சுவை பார்க்கலாமா நான் என்று அவளை பார்த்தான். இரட்டை அர்த்தம் பளிச்சென்று புரிந்தது. ஒரு நாளைக்கு விருந்தே சமைச்சு வச்சுட்டு கூப்பிடுறேன். துரைசாமி உரிமையோடு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டு, எவ்வளவு தூரம் உங்களை பார்க்க வந்திருக்கேன், ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்களா என்றான். கீதாவுக்கு வெறுப்பாக வந்தது. வெளிப்படையாக எப்படி அவளை முறித்து கொள்வது என்று புரியவில்லை. சமையல் அறை சென்று ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து வந்தாள். அதை வாங்கும்போது வேண்டுமென்றே கையை தொட்டு வாங்கிய துரைசாமி அதை குடித்துவிட்டு, ஏங்க தண்ணி தானே கேட்டேன் என்றான். தண்ணி தானே கொண்டு வந்தேன் என்றாள் புரியாமல் கீதா. நீங்க தண்ணி தான் கொண்டு வந்தீங்க, ஆனா உங்க கைப்பட்டதும் தண்ணி தேவாமிர்தமா ஆயிடுச்சுங்க என்று சிரித்தான். அவளை பார்வை விளக்காமல் குறுகுறுவென்று பார்த்தான். சரி, நாளைக்கு பார்க்கலாம், புறப்படு. ஏன் துரத்துறீங்க? பாவம், புருஷன் டெல்லியில், நீங்க இங்க, மழை காலம், குளிர் வேற எக்கச்சக்கம், ஏதோ ஒத்தாசே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னே வந்தா. துரைசாமி அதட்டினால். உஷ் என்றான் அவன். எழுந்து கொண்டான். அவளை நோக்கி வந்தான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு கத்துறீங்க? யாருக்கு தெரிய போகுது? கூச்சப்பட்டா சுகம் கிடைக்காது டீச்சர் என்று அவள் தோளில் கை வைத்தான். பலார் என்று அறைய ஓங்கின அவளின் கையை வலுவாக தடுத்து பிடித்ததோடு, ரொம்ப தான் முரண்டு பண்ணாதம்மா என்று அணைக்க முற்பட்டான். அட்ட பாவி, கையை விடுடா, வெளியில போடா நாயே. அவள் கத்துவதை பொருட்படுத்தாமல் துரைசாமி அவளை வலுக்கட்டாயமாக தன் கைகளுக்குள் நிறுத்த முயற்சித்து கொண்டிருக்க, மாடியில் ஒரு கையில் புத்தகம் பிடித்து படித்தபடி குழந்தையை தட்டி கொடுத்தபடி இருந்த ஸ்ரீனிவாசன் கீதாவின் குரல் கேட்டு பதறி எழுந்தான். தடதடவென்று கீழே வந்தான். வாசல் கதவு திறந்தே இருக்க உள்ளே வந்தபோது கீதா துரைசாமியிடமிருந்து விலக போராடி கொண்டிருந்தாள். ஸ்ரீனிவாசன் பாய்ச்சலாக வந்து துரைசாமியின் முதுகுப்புற சட்டையை கொத்தாக பிடித்து இழுத்து முகத்தில் விட்ட வலுவான குத்தில் துரைசாமியின் பிடி தளர தன்னை அவசரமாக விலக்கி கொண்டு சரிந்த சேலை தலைப்பை சரி செய்து கொண்டாள் கீதா. ராஸ்கல், என்னடா நினைச்சிட்டு இருக்கே? சரமாரியாக துரைசாமியை உதைத்தான் ஸ்ரீனிவாசன். துரைசாமி வாசல் அருகில் வந்து விழுந்தவன் எழுந்து 2 பேரையும் முறைத்து பார்த்துவிட்டு விருட்டென்று நடந்தான். தலை குனிந்து முதுகு குலுங்க அழுது கொண்டிருந்த கீதாவின் அருகில் வந்த ஸ்ரீனிவாசன், யாருங்க அது என்றான். எங்க பள்ளியில் வேலை பார்க்கிற பியூன், வீட்டில் வாழை கொலை தள்ளிருச்சு, பழம் கொடுக்க வந்தேன்னு உள்ளே வந்து அடாவடித்தனமா பேசி என் கையை பிடிச்சிட்டான் ராஸ்கல் என்றாள் வேறு திசையில் பார்த்து கொண்டு. கீதா, நான் ஒன்று சொன்னா கோவிச்சிக்க மாட்டீங்களே? நிமிர்ந்து பார்த்தாள் அவள். உங்களுக்கும் உங்க கணவருக்கும் 1000 சண்டை இருக்கலாம், ஆனா இப்படி நீங்க கோவிச்சிட்டு தனியா இருக்கிறது காலி பசங்களுக்கு இடம் கொடுக்கற மாதிரி ஆகுது பாருங்க. ஒரு பொண்ணுக்கு தன் கணவனோடு இருக்கிறது தாங்க மதிப்பும் பாதுகாப்பும். உங்களுக்குள்ள என்ன சண்டை, யார் பக்கம் நியாயம் எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை. நீங்க உங்க புருஷன் மேல உள்ள கோபத்தை மறந்து அவரை இங்கே வரவழைங்க, இல்லைன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது சொல்லிவிட்டு வேகமாக நடந்த ஸ்ரீனிவாசன் கதவை தாப்பா போட்டுக்கங்க என்று விட்டு வெளியேறினான். அத்தியாயம் 8. மறுநாள் மாலை 6:15 ராஜாத்தியை வாங்கிக் கொள்வதற்காக ஸ்ரீனிவாசன் வந்து குழந்தையை தூக்கச் சென்றபோது, அவ தூங்கட்டும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் உட்காருங்க சார் என்றாள் கீதா. நாற்காலியில் அமர்ந்தான் ஸ்ரீனிவாசன். நின்று கொண்டிருந்த கீதா தன் விரல் நகங்களை பார்த்து கொண்டு நிதானமாக பேசினாள். எல்லார்கிட்டையும் பொய் வேடம் போடுறது தப்பு, சில பேர்கிட்டையாவது உண்மையா நடந்துக்கணும். நேத்து நீங்க என்ன என் புருஷனோட சமாதானமாகி சேர சொல்லி சொன்னீங்களே, அதில் உங்களோட அக்கறையும் பண்பும் தெரியுது. உங்ககிட்டையும் தொடர்ந்து நாடகமாட எனக்கு பிடிக்கலை. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சண்டை போடுறதுக்கோ சமாதானமாக போகிறதுக்கோ புருஷன்னு யாரும் இல்லைங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸ்ரீனிவாசன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். அப்படின்னா உங்கள் கணவன் டெல்லியில் இருக்கிறதா? அது நானே எல்லார்கிட்டையும் சொன்ன போய், யார் கண்டபடி என் மேலே சேத்தை வாரி இறைக்காம இருக்கிறதுக்காக கற்பனையா புருஷன்னு ஒரு கவசத்தை மாட்டிக்கிட்டேன். கீதா நடந்து வந்து அவனுக்கு எதிரில் தரையில் அமர்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டு முழங்கால்களை கட்டியபடி அவனை பார்த்தாள்.
ஏன் இப்படி நீங்கள் தனியாக இருக்கணும்? உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. சில பேர் அவங்க வாழ்க்கைக்காக சென்னைக்கு போவாங்க. ஆனால் நான் மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அங்கே இருந்து யாருக்கும் சொல்லாமல் புறப்பட்டு வந்தேன். சொல்லாமலா? கடிதம் எழுதி வச்சுட்டு தான் எனக்கு இல்லற வாழ்க்கை பிடிக்கல, துறவு வாழ்க்கை வாழறதுக்காக வடநாட்டுக்கு போக போறேன்னு எங்கள் வீட்டுக்கு ஒரு கடிதமும் மகேந்திரனுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு தான் புறப்பட்டேன். மகேந்திரனா? என்னோட அடுத்த ஜென்மத்து புருஷன். இந்த ஜென்மத்தில் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வெறுமனே நேசிச்சுட்டு பாதியில் விலகிடணும்னு ஆண்டவர் தீர்ப்பு எழுதிட்டாருங்க. புரியலை. மகேந்திரனை நான் அவ்வளவு நேசித்தேன். ஆனால் திடீர்னு ஒரு சம்பவம் புயல் அடித்து ஒரு கிராமத்தையே கலைச்சி போடுற மாதிரி என் வாழ்க்கையே கலைச்சிடுச்சு. என் கனவுகள், எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள் அத்தனையும் கலைச்சிடுச்சு என்றவள் லேசான விம்மலுடன் அழத் தொடங்கினாள். என்ன நடந்துச்சுங்க? சென்னை நீலாங்கரையில் என் தோழி ஒருத்தி புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்தா. என்னால் போக முடியல. சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நீலாங்கரை போயிட்டு வீட்டுக்கு தாமதமாக வருவேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அவளோடு பேசிட்டு இருந்ததில் நேரம் போய் நான் புறப்படுறப்போ மணி 7:30 ஆயிடுச்சு. நான் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்துட்டு இருந்தப்ப திடுதிப்புன்னு மழை வந்துடுச்சு. ஓடி போய் ஒரு கட்டிடத்தோட போர்ட்டிகோவில் ஒதுங்கினேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு பீச் ரெசார்ட் ஹோட்டலோட உணவக பகுதி. உள்ளே போய் ஒரு மேஜையில் உட்கார்ந்து ஒரு காஃபி சொன்னேன். அங்கே கூட்டமே இல்லை. மொத்தமே 7-8 பேர் தான் இருந்தாங்க. காஃபி குடிச்சு முடிச்சதும் லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. எந்திரிச்சு நடக்க பார்த்தா கால் பின்னிச்சு, உடம்ப தள்ளிச்சு. யாரோ என்னை ஏந்தி பிடிச்சாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு இளைஞன். சிகப்பா உயரமா இருந்தான். என் மனைவி தான் மயக்கமாயிட்டா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சர்வர்கிட்ட அவன் சொன்னான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் அவன் மனைவி இல்லை, அவன் பொய் சொல்கிறான்னு கத்தணும்னு பார்த்தேன். ஆனால் வார்த்தையே வரல. அப்புறம் யாரோ சேர்ந்து என்னை தூக்கி ஒரு காரில் ஏற்றுறாங்கன்னு புரிஞ்சுது. காரை அவன் ஓட்டினது கலங்களா தெரிஞ்சுது. அப்புறம் என்னை ஒரு கட்டில் அவன் படுக்க வச்சான். அது வரைக்கும் எனக்கு குழப்பத்துக்கு நடுவில் தெளிவில்லாமல் ஓரளவு புரிஞ்சுது. பிறகு நான் முழுக்க மயக்கமாயிட்டேன். மறுபடி நான் கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு புதருக்கு பக்கத்தில் கிடக்கிறேன். ஒரே இருட்டு. பக்கத்தில் என் பேக் கிடந்தது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிஞ்சப்போ என் பெண்மை பறி போயிடுச்சுன்னு புரிஞ்சுது. கடவுளே என்றான் ஸ்ரீனிவாசன். யாரையுமே கண்ணில் தெரியாத அந்த தனிமையான இடத்துல உட்காந்து ஓன்னு அழுதேன். மணியை பார்த்தேன் 10:30. அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசித்தேன். முதல் நினைப்பு நேராக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததையெல்லாம் சொல்லி ஒரு புகார் கொடுக்க சொன்னது. என்னை காரில் ஏற்றிட்டு போய் கெடுத்தவனோட முகம்தான் எனக்கு ஞாபகம் இருக்கே ஒழிய அவன் யாரு, என்னை எங்கே அழைச்சிட்டு போனான்னு எதுவும் தெரியாது. அப்படியே நான் சொல்கிற விவரங்களை வச்சு அவனை கண்டுபிடிச்சிட்டா கூட சட்டம் தண்டிக்கும். எனக்கு நடந்த கொடுமை சரியாக போயிடுமா? எந்த சட்டமாவது என் களங்கத்தை போக்க முடியுமா? கோர்ட்டில் நிற்க வச்சு கேள்விகளாலேயே என் மானம் மறுபடியும் காற்றுல பறக்க விடப்படும். என் வீட்டில் எனக்கு அப்புறம் 2 தங்கைகள் கெட்டு போனவங்களோட தங்கச்சின்னு அவங்களுக்கு முத்திரை குத்திடும் இந்த சமுதாயம். அவங்களுக்கு நல்ல எதிர்காலம், நல்ல வாழ்க்கை அமையாமல் போய்விடும். இதெல்லாம் மனசில் வந்ததால தான் போலீஸுக்கு போகலை. என் வீட்டுக்கே போயிட்டேன். மழையினால தாமதம்னு வீட்டில் போய் சொன்னேன். கண்கள் கலங்க அவளையே பார்த்தான் ஸ்ரீனிவாசன். கீதா தொடர்ந்தாள். எனக்கு என் மேலேயே ஒரு அருவருப்பான உணர்வு ஏற்பட்டு போச்சு. ஒரு பெரிய உண்மையை மறைச்சு என் வீட்டில் என்னால் சகஜமாக இருக்க முடியல. இதை விட என் மகேந்திரன் கிட்ட என்னால் ஒரு வார்த்தை கூட முகம் பார்த்து பேச முடியல. ஒரு கடிகாரம் வாங்கினா கூட செகண்ட் ஹேண்டில் வாங்குறது அவருக்கு பிடிக்காது. என்னோட உருவத்தை கூட யாரும் வேற மாதிரியா பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அவருக்கு கலங்கப்பட்டு நிற்கிற என்னை எப்படி காணிக்கையாக்குறது? யோசித்தேன். ஒரு வாரம் நல்லா யோசித்தேன். கடிதம் எழுதி வச்சுட்டு புறப்பட்டு வந்து இங்கே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அவள் சொல்லி முடித்தபோது ஸ்ரீனிவாசனின் கண்கள் சிவந்து போயிருந்தன. எச்சில் விழுங்கி கொண்டான் அவன். உங்களால் மகேந்திரனை மறக்க முடியுதா? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மறந்து தான் ஆகணும். கீதா, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கணும்? கலங்கம்ங்கிறது பெரிய வார்த்தை. நடந்ததை ஒரு விபத்துன்னு நினைக்கலாமே. உடம்புக்கு ஏற்படுற விபத்து மாதிரி கற்புக்கு ஏற்பட்ட எதிர்பாராத ஒரு விபத்து. என்ன வார்த்தை சொன்னா என்னங்க? சம்பவம் ஒன்று தானே. உங்களை தாராள மனசோட ஏற்றுக்கிற மனப்பக்குவம் மகேந்திரனுக்கு இருந்தா என்றான் ஸ்ரீனிவாசன். அவர் அப்படி என்னை ஏற்றுக்கணும்னு நான் எதிர்பார்க்கலைங்க. ஏன்? எச்சில் பலகாரத்தை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாதுங்க. அவள் பதிலால் அவன் ஆடிப்போனான். அத்தியாயம் 9. மகேந்திரா. மொட்டை மாடியில் கைப்பிடி சுவரில் கைகளை தாங்கி கீழே சாலையை பார்த்து கொண்டிருந்த மகேந்திரன் அழைப்பு குரலுக்கு திரும்பினான். அவன் அப்பா சோமசுந்தரம் அருகில் வந்தார். என்னப்பா? சேலத்திலிருந்து உன் அத்தை தபால் போட்டிருக்கா. அம்மா சொன்னாங்க. ரேணுகாவுக்கு படிப்பு முடிஞ்சு 1 வருடம் ஆச்சு. அதனால கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கிறதா உன் அத்தை எழுதியிருக்கா. சரிப்பா, ரேணுகாவை உனக்கு கட்டி வைக்கணும்னு அவளுக்கு ஆசை. அப்பா என்று அதிர்ந்தான் மகேந்திரன்.
அவ ஆசைப்படுறதுல தப்பில்லையேப்பா. முறை பொண்ணு முறை மாமன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல புதுசா என்ன இருக்கு? ரேணுகா எதில் குறைச்சல்? படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, வீணை தையல் சமையல்னு எல்லாத்துலேயும் ஆர்வமுள்ள பொண்ணு. நீ என்ன சொல்ற மகேந்திரா? அப்பா, உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. நான் கீதாவை நேசிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நேசிக்கிறதுன்னு சொல்லாதே, நேசிச்சதுன்னு சொல்லு. இல்லப்பா, இப்போ கூட நான் அவளை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். மகேந்திரா, நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? கீதாவை நேசிக்கிறதா சொன்னேன். தோளுக்கு ஒசந்த பையன், வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பையன், நல்லது கெட்டது தெரிஞ்சவன்னு ஒரு வார்த்தை எதிர்ப்பு சொல்லாம நானும் உங்க அம்மாவும் சரின்னு சொன்னோமா இல்லையா? இப்ப அவளை ஆளையே காணோம். சாமியாரா போறேன்னு கடுதாசி எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்தவளை இன்னும் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அதனால ஏதாவது பயன் இருக்கா சொல்லு? மகேந்திரன் தன் மன உணர்வுகள் முழுதும் கொட்ட இயலாமல் தவிப்புடன் தன் தந்தையை பார்த்தான். அவ வீட்டை விட்டு போய் எவ்வளவு நாளாச்சு? 3 மாசம் ஆச்சு. எங்கே இருக்காள்னு தெரியுமா? தெரியாது. அவ உயிரோட இருக்காளான்னு தெரியுமா? அப்பா, உங்க வாயால அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. சரி, அவ நல்லா இருக்கட்டும். நீ கிடந்து உருகுறியே, இதே மாதிரி நினைப்பு அவளுக்கும் இருந்தா இந்த 3 மாசத்துல உனக்கு ஒரு கடிதமாவது போட்டிருக்க மாட்டாளா? அதுதான் எனக்கும் புரியலப்பா. அதுதான் தெளிவா கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்காளே, அப்புறமும் என்ன புரியல உனக்கு? எனக்கு இந்த இல்லற வாழ்க்கையை பிடிக்கலைன்னு துறவுக்கு போனவ உனக்கு எப்படி எழுதுவா? இல்லப்பா, இன்னும் கூட என்னால் அந்த கடிதத்தை நம்ப முடியல. பின்ன நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு வீட்டை விட்டு போகிறதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா? அதுதான்ப்பா புரியாத புதிரா இருக்கு. இருந்துட்டு போகட்டும். சரி, நாளைக்கே நீ அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு வை. கடிதம் எழுதினதையே நேர்லையும் சொல்லி கையில் விபூதி கொடுத்து கடிதம் அனுப்பிச்சா என்ன செய்வ? இல்லப்பா, அவ துறவுக்கு போகல. அது சின்ன விஷயம் இல்லப்பா. அவ ஏதோ ஒரு சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்காக அப்படி பொய்யான ஒரு காரணத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கிறது தான் என்னோட நினைப்பு. உன்னோட என்னால் வாதம் பண்ண முடியாது. எது எப்படியோ என்ன காரணமோ திடுதிப்புன்னு எல்லாத்தையும் உதறிட்டு ஓடி போன ஒரு பொண்ணை என்னால் நல்ல விதமாக நினைக்க முடியலப்பா. குடும்பத்துக்கு ஒத்து வர பொண்ணாவும் என்னால் சொல்ல முடியல. அவளையே நினைச்சிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்படியே தான் தெரிஞ்சிட்டு இருக்க போறியா நீ? அப்பாவின் குரலில் கோபம் சேர்ந்திருந்தது. என்னை என்ன செய்ய சொல்றீங்கப்பா? ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். வேணாம்ப்பா, என்னை வற்புறுத்தாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? கூடிய சீக்கிரம் கீதாவை கண்டுபிடிச்சிடுவேன். கண்டுபிடிச்சு அவளை உங்கள் மருமகளாக்குறேன். 3 மாசமா தேடி கிடைக்காதவ இனிமே தான் கிடைக்க போகிறாளா? எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. சரி, இப்படி வச்சுக்கலாம். எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இன்னையிலிருந்து 1 மாதம் அவகாசம். அதுக்குள்ள நீ சொல்கிறபடி கீதாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. இல்லைன்னா ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லு. அதுக்கும் மேலே நீ எங்கள் பொறுமையை சோதிச்சா நானும் உங்கள் அம்மாவும் ஆளுக்கு கொஞ்சம் விஷத்தை சாப்பிட்டுட்டு மேலே போயிடுவோம். இது நிச்சயம். இதை மனசில் வச்சுக்க. கோபமாக சொல்லிவிட்டு போன அப்பாவை கண்களில் நீர் திரையிட பார்த்தான் மகேந்திரன். கீதா, நீ எங்கே இருக்கிறாய்? கீதா, ஏன் டல்லா இருக்க இன்னைக்கு? பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன். என்ன செய்தி? ஒரு 19 வயசு காலேஜ் பொண்ணு ஹாஸ்டல் மொட்டை மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை செய்துக்கிட்டு இருக்கான் மகி. பாவமே, பரீட்சையில் ஃபெயிலா? இல்லை, காதல் தோல்வியாம். பேத்தலா இல்லை? இதில் என்ன கீதா பேத்தல்? அவ அந்த அளவுக்கு அந்த பையனை காதலிச்சு இருக்கலாம். அவன் தனக்கு கிடைக்க போகிறதில்லைன்னு தெரிஞ்சதும் மனசு நொந்து போய் தற்கொலை செய்திருக்கா. அதைத்தான் அபத்தம்னு சொல்கிறேன் மகி. காதல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் நடுவில் வர்ற ஒரு அத்தியாயம், அவ்வளவுதான். அது மட்டுமே வாழ்க்கை இல்லையே. காதல்னு இல்லை மகி. எந்த விஷயத்துக்குமே தற்கொலை செய்துக்கிறது கோழைத்தனம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீவிரமாக யோசிச்சா சரியான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். உயிர் எவ்வளவு உன்னதமான விஷயம். அதை கொடுத்தது யாரு? கடவுள். அவருக்கு தான் அந்த உயிரை திரும்ப எடுக்கிறதுக்கான உரிமையும் இருக்கு. என்ன கீதா, இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற? ஒரு வாதத்துக்காக கேட்குறேன். நீயும் நானும் தீவிரமாக காதல் பண்ணுறோம். திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் நாம் சேர முடியாத சூழ்நிலை வந்தா நொந்து போயிட மாட்டியா நீ? நொந்து போவேன், ஆனால் இடிஞ்சு தரைமட்டம் ஆயிட மாட்டேன். அப்படின்னா என் மேலே உனக்கு முழு அளவு காதல் இல்லைன்னு அர்த்தமா கீதா? வளராதீங்க. தைரியமாக இருப்பேன்னு சொன்னால் காதல் இல்லைன்னா அர்த்தம். அப்படின்னா நிரூபி. என்ன நிரூபிக்கிறது? உனக்கு என் மேலே தீவிரமான காதல் உண்டுங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும்? உனக்கு நீச்சல் தெரியாது தானே? ஆமாம். இந்த கடலில் குதிச்சு நிரூபி பார்க்கலாம். என்ன திகைச்சிட்ட? அப்படி பேத்தலாம் நான் கேட்க மாட்டேன். முதல் தடவையாக என் உதட்டில் ஒரு முத்தம் கொடுத்து நிரூபிச்சா போதும். நெருங்கி வந்தால், என் உதடுகளில் முத்தமிட்டால், விலகினாள், என் தலையை செல்லமாக கலைத்தாள். போதுமா? நிரூபணமாகிடுச்சா என்று சிரித்தாள். எவ்வளவு தைரியமான பெண் நீ! எந்த பிரச்சனைக்கும் தற்கொலையை நினைக்க மாட்டாய். ஆகையால் நீ எங்கோ உயிருடன் தான் இருக்கிறாய். ஏதோ ஒரு வீம்புடன் தான் மௌனம் சாதிக்கிறாய். விரைவில் உன்னை பார்க்கத்தான் போகிறேன் கீதா. அத்தியாயம் 10.
உண்மையை பகிர்ந்து கொண்ட பிறகு கீதாவிற்கு மனதிலிருந்து பாரம் இறங்கியது போலிருந்தது. அன்றிலிருந்து ஸ்ரீனிவாசனிடம் எந்த தயக்கமும் இன்றி பேச முடிந்தது. ஸ்ரீனிவாசனும் அதற்கு பின் கூடுதல் அனுசரணையுடன் நடந்து கொள்வதாகப்பட்டது. சின்ன சின்னதாய் பல சமயங்களில் ஸ்ரீனிவாசன் அவள் மேல் தன் அன்பையும் மரியாதையும் காட்டுவதாகப்பட்டது. ராஜாத்திக்கு பிறந்த நாள் என்று அவளை மட்டும் அழைத்திருந்தான். கீதா மாடிக்கு வர புது சட்டை போட்ட ராஜாத்தின் கையை பிடித்து கேக் வெட்ட செய்து கேக் துண்டை அவளுக்கு நீட்டினான். முதல்ல நீங்க எடுத்துக்கங்க என்றாள் அவள். இல்லைங்க, இவ பிறந்து கொஞ்ச நாள்லயே அம்மா போயிட்டா. ஆனா அம்மா பாசம் எப்படி இருக்கும்னு இவளுக்கு நீங்க தான் காமிச்சிட்டு இருக்கீங்க, எடுத்துக்கங்க என்று நீட்டினான் அவன். அவளுக்கு செலுத்து போனது. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் கீதா கேட்டாள், ஸ்ரீனிவாசன், உங்க மனைவியோட முகம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கு, போட்டோ வச்சிருக்கீங்களா? இருந்தது, ஆனா கிழிச்சு போட்டுட்டேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமாம், ராஜாத்தி நாளைக்கு வளர்ந்து பெருசானப்புறம் என் அம்மா யாருன்னு கேட்டா அந்த போட்டோவை காட்டணும். தன் அம்மா இறந்துட்டாங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம். தன்னோட அம்மா அழகா சாந்தமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அது இன்னும் வேதனைங்க. ஆனா நான் வேற ஒரு வழியில தப்பிச்சுக்குவேன். என்ன ராஜாத்தி, இப்போ உங்களை பார்த்து தான் அம்மானு கூப்பிடுறா, அதனால அவளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு தான். ஸ்ரீனிவாசனின் பேச்சின் பொருள் அவளுக்கு புரியவில்லை. முன் வாசலில் நாற்காலிகள் போட்டுக்கொண்டு கோவில் கோபுர பொந்துகளில் இடம் மாறி அமரும் மாலை நேர புறாக்களை பார்த்தபடி பேசி கொண்டிருந்த போது கேட்டாள், ஸ்ரீனிவாசன், ஒரு தனிப்பட்ட கேள்வி கேட்கட்டுமா? உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வேணாலும் கேட்க உரிமை இருக்குங்க கீதா, கேளுங்க. கை குழந்தைய வச்சுட்டு நீங்க சிரமப்படலையா? கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. நீங்க தான் உதவி செய்கிறீங்களே. நீங்க ஏன் 2வது கல்யாணம் செய்துக்க கூடாது? உங்களுக்காக இல்லைனாலும் ராஜாத்திக்காக என்றால் தப்பில்லைங்க. யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நானும். ஆனால் மனசில் ஒரு சின்ன பயம் இருக்கு. என்ன பயம்? அமையிற பொண்டாட்டி ராஜாத்தி மேலே முழு பாசத்தோடு நடந்துக்குவாளான்னு தான். ஏன் அப்படி சந்தேகப்படுறீங்க? ராஜாத்தியை பார்த்தா யாருக்கும் ஆசை வரும். சரி, இப்போ நான் திருப்பி கேட்கட்டுமா? என்ன, உங்கள் குடும்பத்தில் தங்கச்சிகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு நினச்சிங்க. உங்கள் காதலருக்கு கரைப்பட்ட உங்களை தர விரும்பாமல் அவர் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க. உங்கள் எதிர்காலத்தை பற்றி நினச்சிங்களா? நினைக்க என்ன இருக்குது? பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன், மனசுக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கிறேன். இப்படியே ஆயுசு முழுக்க ஓட்டிடலாம்னு திட்டமா? வேற என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணிக்கிறது. என்ன உளறீங்க? இல்லை கீதா, நான் மனசு விட்டு சொல்கிறேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். எச்சில் பண்டத்தை சாமியாக மதிக்கிற உங்கள் காதலருக்கு சமர்ப்பிக்க மனசு இல்லைன்னா சாதாரண ஆசாமிக்கு சமர்ப்பிக்கிறதுல தப்பில்லை. அந்த சாதாரண ஆசாமி உங்களை புரிஞ்சவரா, உங்களை பற்றின உண்மையை தெரிஞ்சவரா, தெரிஞ்சும் மனசார கல்யாணம் செய்துக்க விரும்புகிறவரா அமையிற பட்சத்தில் தப்பே இல்லைங்க. கீதா அமைதியாக அவனை பார்த்தாள். என்ன அந்த சாதாரண ஆசாமியா நினச்சிக்குங்களேன் என்றான் ஸ்ரீனிவாசன் வேறு எங்கோ பார்த்தபடி. அவள் பேச்சு வராமல் தவித்தாள். கீதா, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் பேசுகிறேன், முழுக்க பேசுகிறேன். நீங்கள் யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க போதும். உங்களுக்கு நடந்த கொடுமை ஒரு மோசமான விபத்துன்னு நினைக்கிற பக்குவம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு ஒரு குறை இருக்கிற மாதிரி எனக்கும் மனைவி இழந்தவன்னு ஒரு குறை இருக்குது. அர்த்தமே இல்லாத நம்ம 2 பேர் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறவ ராஜாத்தி. நீங்கள் இல்லாமல் அவளால் இருக்கவே முடியாதபடி ரொம்ப ரொம்ப உங்களோட பாசமாக ஒட்டிக்கிட்டாவ. இந்த பாச பிணைப்பு வாழ்க்கை பூரா ஏன் தொடரக்கூடாது? தனிமரமாக நீங்கள் காலம் பூரா நிற்கணும்னு எதுக்காக பிடிவாதம் பிடிக்கணும்? நான் உங்களை பூரண மனசோட ஏற்றுக்க தயாராக இருக்கேன். நீங்கள் எச்சில் பண்டம்ங்கிறது உங்களோட தாழ்வு மனப்பான்மைனா அதே தகுதி எனக்கும் உண்டு. நானும் எச்சில் பண்டம் தாங்க. நடந்ததையே நினச்சி உங்களுக்குள்ளேயே குமிஞ்சு ஒரு பிடிப்பில்லாமல் வாழ்க்கையை தொடர்றதுக்கு பதிலாக ராஜாத்தி மூலமாக ஏற்பட்டிருக்க பிடிப்பை ஏன் வலுவான பந்தமாக மாற்றிக்க கூடாதுன்னு கேட்குறேன். யோசித்து முடிவெடுங்க. நீங்கள் எந்த முடிவுக்கு வந்தாலும் எனக்கு சம்மதம்தான். ராஜாத்தியை தூக்கி கொண்டு நடந்த ஸ்ரீனிவாசனை வாயடைத்து பார்த்து கொண்டிருந்தாள் கீதா. அத்தியாயம் 11. படுக்கையில் மல்லாந்து படுத்திருந்தாள் கீதா. மின் விசிறி மெதுவாய் சுழன்று கொண்டிருக்க அதன் நிழல் அவள் மேல் அலையடித்து கொண்டிருந்தது. ஸ்ரீனிவாசன் சொன்ன வார்த்தைகள் மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து கொண்டிருந்தன. ஆயுசு முழுவதும் இப்படியே இருந்துவிட முடியுமா என்று கேட்டார். முடியுமா? துரைசாமி போல எத்தனை துரைசாமிகளை என் வாழ்வில் சந்திக்க வேண்டி வரலாம். ஒரு அழகான இளம் பெண்ணுக்கு பாதுகாப்பு அவசியம் தேவைதானா? ஒரு முறை மாடு மேய்ந்துவிட்டு போய்விட்டது என்பதற்காக பூந்தோட்டத்தை சுற்றி உள்ள வேலிகளை தூக்கி எறிந்து விடவா செய்வார்கள்? மறுபடி எந்த மாடும் நுழையாமல் இருக்க வேலியை பலப்படுத்ததானே செய்வார்கள். எனக்கும் ஒரு நிரந்தர வேலி வேண்டாமா? அன்றைக்கு ஸ்ரீனிவாசன் இருந்தார். ஓடி வந்து துரைசாமியை உதைத்து விரட்டினார். ஒவ்வொரு நேரமும் யாராவது அப்படி வந்து காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா? என் நிலை என்ன?
என் சம்மதம் இல்லாமல், என் மன ஈடுபாடு எதுவும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் என் சுய நினைவே இல்லாமல் நான் கெடுக்கப்பட்டேன். ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை மன ஈடுபாடு இருந்ததோ இல்லையோ, அறிந்து நடந்ததோ அறியாமல் நடந்ததோ, கற்பு கெட்ட பெண் என்பவள் அருவருப்புடன் பார்க்கப்படும் ஒரு கேவலமான பொருள்தானே. ரோட்ல போனப்போ சைக்கிள் மோதி கீழே விழுந்து என் கால் முறிஞ்சு போச்சு என்று சொன்னால் அதை அனுதாபத்துடன் ஏற்றுக்கொள்வார்கள். திடீர்னு என்ன கடத்திட்டு போய் எனக்கே தெரியாமல் என்னை கற்பழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே அனுதாபத்தை முந்திக் கொள்வது ஒரு அபத்தம்தான். என் குடும்பத்தினரின் அமைதி குலையும், தங்கைகளின் வாழ்க்கை பாதிக்கும் என்று நினைத்து நான் விலகி வந்தேன். மகேந்திரனை பொறுத்தவரையில் கரைப்பட்ட என்னை அவரிடம் ஒப்படைக்க மனம் ஒப்பாததும் ஒரு காரணம். உண்மையை மறைத்து அவரை திருமணம் செய்து கொண்டிருக்க முடியும். நடந்த சம்பவத்திற்கு சாட்சி ஏது? ஆதாரம்தான் ஏது? ஆனால் மனசாட்சி ஒவ்வொரு வினாடியும் கடிகார முள்ளாய் என்னை டிக் டிக் என்று குத்தாதா? உண்மையை சொல்வதென்றால் எனக்கு பிடிக்கவில்லை. மகேந்திரனை பற்றி எனக்கு தெரியும், பழகினதில் நன்றாக தெரியும். அவரால் இந்த அதிர்ச்சியான உண்மையை ஜீரணித்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை காதலித்து விட்டோமே என்கிற மனிதாபிமான கோணத்தில் முழு மன சம்மதமின்றி நியாயத்திற்கு கட்டுப்பட்டு மட்டும் என்னை ஏற்க அவர் முன் வரலாம். அப்படி நடக்கும் திருமணத்தில் என்றென்றும் பிரச்சனைகளை வேறு வேறு ரூபத்தில் நான் சந்திக்க வேண்டி வரலாம். அடிமனதில் ஒரு உறுத்தலுடனேயே என்னை அவர் தொடுவார். நிறைவில்லாமல் ஒப்புக்கு ஒரு பந்தம் தொடர்ந்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் பொறுமையாக யோசித்து பார்த்ததால் தான் யாருக்கும் உண்மை சொல்லாமல் விலகி வந்தேன். இங்கே இந்த வாழ்க்கையில் கிடைத்த புதிய அறிமுகம் ஸ்ரீனிவாசன். அவர் குழந்தை ராஜாத்தியை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஸ்ரீனிவாசனின் கண்ணியம் தவறாத பண்பான நிதானமான ஆழமான பேச்சு எனக்கு பிடித்திருக்கிறது. அவர் மனைவி இழந்த சோகம் என்னையும் பாதித்திருக்கிறது. கை குழந்தையோடு போராடும் அவர் மேல் எனக்கு அக்கறையும் பரிதாபமும் கலந்த ஒரு மரியாதை ஏற்பட்டிருப்பது உண்மைதான். அவரை என்னால் முழுக்க ஒரு நம்பிக்கையான ஆசாமி என்று நினைக்க முடிந்ததால் தான் என் வாழ்வின் மகத்தான ரகசியத்தையே சொன்னேன். நான் உன்னை மணக்க முன் வருகிறேன், யோசித்து பதில் சொல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கேட்டதில் தப்பே இல்லை. அவர் கோணத்தில் நியாயமே. மனைவியை இழந்தவர், குழந்தையை வளர்க்க சிரமப்படுபவர், அந்த குழந்தை என்னிடம் ஒட்டி கொண்டு விட்ட நிலை, நானோ ஒரு பரிதாபமான பின்னணியில். இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு அந்தஸ்தும் பாதுகாப்பும் கிடைப்பதற்காகவும் அந்த குழந்தைக்கு ஒரு நிரந்தரமான தாய் கிடைப்பதற்காகவும் இந்த திருமணத்திற்கு என்னை சம்மதிக்க சொல்கிறார். இதில் காதலோ வேறு இச்சைகளோ இல்லை. என் உண்மை நிலை உணர்ந்தவர், அதை ஒரு பொருட்டாகவே நினைக்க தயாராக இல்லாதவர் பண்பாளர். சம்மதிப்பதில் என்ன தவறு? ஆனால் மகேந்திரனிடம் பழகியதெல்லாம், மனதில் அவ்வப்போது புகை மூட்டமாக உழவும் அந்த நினைவுகளெல்லாம், அதெல்லாம் மறக்கப்பட வேண்டியவைதான். அதைப்படி அந்த காதல் பொய்யா? மகேந்திரனை உருகி நேசித்ததெல்லாம் வெறும் பொழுதுபோக்கு சுவாரஸ்யங்களுக்காகவா? அது ஆழமான காதல் இல்லையா? ஆழமான காதலை மறப்பது சாத்தியமா? மறக்க இயலாதெனில் அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு மற்றொரு வாழ்க்கையில் பொருத்தி கொள்வது இயலுகிற விஷயமா? யோசிக்க அடுத்தடுத்து கேள்விகளாக மனதில் புரண்டன. கீதா சற்று அயற்சியாக உணர்ந்தாள். சிந்தனை சங்கிலியில் சில கேள்விகளுக்கு விடைகள் இருந்தன, சில கேள்விகளுக்கு விடைகள் தேடுவதே தவறாகப்பட்டன. குழப்பமே மிஞ்சியது. மறுநாள் மொட்டை மாடியில் துணிகளை காயப்போட கீதா வந்தபோது தன் துணிகளை உதறி காயப்போட்டு கொண்டிருந்த ஸ்ரீனிவாசன், குட் மார்னிங் கீதா என்றான். குட் மார்னிங். என்ன கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ராத்திரி பூரா தூங்கலைங்க. ஏன்? நீங்கள் கேட்டதையே யோசிச்சுட்டு இருந்தேன். முடிவுக்கு வந்தீங்களா? குழப்பமாக இருக்கு. தெளிவாக யோசிச்சா குழப்பமே இல்லைங்க. உங்கள் மனசில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை முதல்ல விரட்டிட்டு யோசிக்க ஆரம்பிங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு நினச்சிட்டு யோசிங்க. கீதா வாய்விட்டு சிரித்தாள். எதுக்காக சிரிக்கிறீங்க? அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா இந்த கேள்வியே நான் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது சரிதான். ஆனால் யாருக்கு யாருன்னு மேலே ஒருத்தன் போட்டு வச்சிருக்கிற முடிச்ச யாராலையும் மாற்ற முடியாதே. அவன் அருகில் வந்தாள் கீதா. ஸ்ரீனிவாசன், என்னடா இவ இப்படி உடச்சி கேட்குறாளேன்னு தயவு செஞ்சு நீங்கள் நினச்சிக்க கூடாது. கேட்கட்டுமா? எது வேணாலும் கேளுங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என் மேலே ஐயோ பாவம்னு ஏற்பட்டிருக்க பரிதாபமா, இல்லை உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சாங்கிற சுயநலமா? சற்றே யோசித்த ஸ்ரீனிவாசன், மன உணர்வுகளை இது இத்தனை சதவீதம் பிரிக்க முடியும்னு எனக்கு தோணலைங்க கீதா. ஒரு வகையில் பரிதாபம்தான். ஆனால் பரிதாபம் காட்டப்பட வேண்டிய பெண்கள் நாட்டில் எத்தனையோ பேர் இல்லையா? ஒரு வகையில் சுயநலம்தான். ஆனால் ராஜாத்திக்கு யாராவது ஒரு அம்மா போதும்னா ஒரு அனாதை விடுதிக்கு போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர முடியாதா? பரிதாபம், சுயநலம், இது எல்லாத்தையும் மீறி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களைன்னு தான் நான் சொல்கிறது. உங்கள் முக அழகை மட்டும் இல்லைங்க, அக அழகையும் சேர்த்து தான்.
எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாத ஒரு பெரிய பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டப்பவும் நீங்கள் விவேகத்தோடு சிந்திச்சிருக்கீங்க. அந்த விவேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பாதிப்பால் மற்றவங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சி விலகி வந்திருக்கீங்க. அந்த பக்குவம் எனக்கு பிடிச்சிருக்கு. தனிச்சு வாழ முடியும்னு நினச்சிருக்கீங்களே, அந்த மனோதிடமும் நம்பிக்கையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ராஜாத்தி மேலே நீங்கள் காட்டுற பாசம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இந்த கல்யாணத்துக்கு பரிதாபம், சுயநலம், இதோட நேசம்னு ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்தே பார்க்கலாங்க கீதா. ஸ்ரீனிவாசன் பேசி முடித்தபோது கீதா பரவசமாகி இருந்தாள். நீங்கள் ஜென்டில்மேன் என்றன அவள் உதடுகள். நன்றி. பதில் என்ன? ஸ்ரீனிவாசன், உங்கள் மனசும் நோக்கமும் தெளிவாக இருக்கு. நான் விரும்பாமல் எனக்கு நடந்த விபத்தை உங்களால் ஜீரணிக்க முடியலாம். ஆனால் நானே விரும்பி பழகின என் பழைய காதலையும் உங்களால் ஜீரணிக்க முடியுமா? பழைய காதல்னு நீங்களே சொல்கிறீங்களே. நான் கல்யாணம் செய்துக்க விரும்புகிறது இப்போ எனக்கு எதிரில் நிற்கிற இன்றைய கீதாவை தான். அதே பழைய காதல் எனக்கும் என் மனைவியோட உண்டுங்கிறத நீங்கள் அடிக்கடி மறந்துடுறீங்க கீதா. கீதா சில வினாடிகள் அமைதியாக நின்றாள். துணிகளை உதறி காயப்போட தொடங்கியவள் அவன் முகத்தை பார்க்காமல் சொன்னாள். பத்திரிக்கை அடிக்க வேண்டாம், ஊரை கூட்ட வேண்டாம், நாள் பாருங்க, கோவிலில் எளிமையாக நடத்துங்க. அத்தியாயம் 12. ஆட்டோவை விட்டு இறங்கின மகேந்திரன் பரிசு பார்சலுடன் அந்த கல்யாண மண்டபத்தை நோக்கி நிதானமாக நடந்தான். மிகவும் நெருங்கின நண்பனின் திருமணம் மிக வற்புறுத்தி இருந்ததால் தவிர்க்க முடியாமல் புறப்பட்டிருந்தான். சந்தனம் தொட்டுக்கொண்டு உள்ளே வந்து நாற்காலிகளில் சற்று பின் வரிசையாக பார்த்து அமர்ந்து கொண்டான். மணமேடையில் திருமணத்திற்கான சடங்குகள் நடைபெற்று கொண்டிருக்க எல்லா முகங்களிலும் அகலமான சிரிப்பு இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, குரல் கேட்டு திரும்பினான் மகேந்திரன். அந்த இளம்பெண் பச்சை நிற பட்டு சேலை கட்டி நிறைய நகைகள் அணிந்திருந்தால் எங்கேயோ பார்த்த நினைவு வந்தது. எங்கே என்று நினைவு இல்லை. என்னையா கூப்பிட்டீங்க என்றான் மகேந்திரன். ஆமாம் சார் என்று அவனுக்கு அருகாமை நாற்காலியில் வந்து அமர்ந்தவள். நீங்கள் மிஸ்டர் மகேந்திரன் தானே? டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறீங்க என்றாள். சரிதான். என்ன சார் இப்படி உடைஞ்சு போயிருக்கீங்க? எதுக்கு தாடி? உடம்பு சரியில்லையா? ஆமாம். சாரி, நீங்கள் யாருன்னு? என் பேர் மணிமேகலை சார், கீதாவோட தோழி. கீதாவோட அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்தப்ப நான் வந்திருந்தேன். அதுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க. கீதா உங்களை தன் நண்பன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைச்சா. நீங்கள் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற காமெடியெல்லாம் சொல்லி சுற்றி நின்ன அத்தனை பேரையும் வயிறு புண்ணாகிற அளவுக்கு சிரிக்க வச்சுட்டு இருந்தீங்க. ஞாபகம் இல்லையா? இப்போ ஞாபகம் வந்துடுச்சுங்க. என்ன சார் உங்கள் உடம்புக்கு? ஒன்றும் இல்லைங்க. உங்கள் தோழி கிடைச்சிட்டா எல்லாம் சரியாக போயிடும். யாரு? கீதாவா? அப்படின்னா அவளை லவ் பண்ணுறீங்களா? ஏன், உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். உங்களை தன் நண்பன்னு தான் சொன்னா. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொன்னதில்லை. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப நேசித்தோம். திடீர்னு நம்ப முடியாமல் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஏன்? அது தெரியாமல் தான் அல்லாடிட்டு இருக்கோம். மணிமேகலை சில வினாடிகள் யோசித்து விட்டு, சார், ஒரு உண்மையை தெரிஞ்சே மறைச்சி வைக்கிறது பாவம்னு எனக்கு படுது. அவ என் தோழியா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு துரோகம் பண்ணுறது தப்பு. உங்களுக்கு என்ன குறைச்சல்? எதுக்காக உங்களை விட்டு விலகி வந்து யாரோ ஒருத்தனுக்கு 2ஆம் தரமாக வாழ்க்கைப்படணும் என்றால் படபடப்பாக. என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கீதா எங்கள் ஊரில் தான் இருக்கா சார். உங்கள் ஊர்லனா என்றான் அதிர்ச்சியுடன். கும்பகோணத்தில். அவளுக்கு நான் தான் வீடே பிடிச்சு கொடுத்தேன். சில காரணங்களுக்காக நான் எல்லாரையும் விட்டு வந்துட்டேன். சந்தர்ப்பம் வரப்ப சொல்கிறேன்னு சொன்னான். நாங்களும் பல தடவை பார்த்து பேசிட்டோம். என்ன காரணம்னு வாயே திறக்கல. இந்த நிலையில் அவ குடியிருக்கிற வீட்டுக்கு மாடியில் ஸ்ரீனிவாசன்னு ஒருத்தர் தன் கை குழந்தையோட குடி வந்தார். எப்படி எந்த விதத்தில் பழக்கம் ஏற்பட்டு எப்படி வளர்ந்ததுன்னு தெரியல. வர வெள்ளிக்கிழமை அவனுக்கு 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்படுறா. கோவிலில் கல்யாணம் செய்துக்கிறதா இருக்காங்க. மகேந்திரனுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அதிர்ச்சியை கூட்டிக் கொண்டே சென்றன. எழுந்தான். அவ முகவரி மட்டும் சொல்லுங்க, மற்ற எல்லாத்தையும் நான் அவகிட்டயே பேசிக்கிறேன் என்றான். விலாசம் சொன்ன மணிமேகலை, தயவு செஞ்சு நான் தான் சொன்னதா சொல்லிடாதீங்க. யார் பக்கம் நியாயம்னு புரியல. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னது சரியா தப்பான்னு தெரியல தவித்தாள். நீங்கள் நல்லது தான் செஞ்சுருக்கீங்க, சஞ்சலப்படாதீங்க. உங்களை பற்றி நான் பேசல, ரொம்ப நன்றிங்க என்று உடனே திருமண மண்டபத்திலிருந்து வெளியே வந்து ஆட்டோ பிடித்து பிராட்வே வந்தான். புறப்பட்டு கொண்டிருந்த கும்பகோணம் பஸ்ஸில் ஏறிக்கொண்டான் மகேந்திரன். அத்தியாயம் 13. கதவை திறந்த கீதா அதிர்ந்து நின்றாள். கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தான் மகேந்திரன். அவளையும் அவள் தோளில் சாய்ந்திருந்த குழந்தையையும் பார்த்தான். வாங்க என்றாள் அதிர்ச்சி மாறாமல். மகேந்திரன் உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்தான். நல்ல வேலை, என்ன ஞாபகம் இருக்கு உனக்கு. நீங்கள் யாருன்னு கேட்பியோன்னு நினச்சிட்டே வந்தேன். அமைதியாக குழந்தையை தட்டி கொடுத்தபடி நின்றாள் கீதா. எப்படி நீ இருக்கிற இடம் தெரியும்னு கேட்காத.
தெரிஞ்சிட்டாச்சு, வந்தாச்சு. என்னோட கேள்வி ரொம்ப சின்னது கீதா. ஒரே ஒரு வார்த்தை தான். என் கேள்வியில் பதில் சொல்கிற. ஏன்? எச்சில் விழுங்கினாள் கீதா. மௌனம் என் குழப்பங்களை தெளிவுபடுத்தாது கீதா. கையில் குழந்தைய வச்சுட்டு துறவு வாழ்க்கை வாழ்கிறதா சொல்ல முயற்சிக்க வேணாம். கடிதம் எழுதி இருந்தது பைத்தியக்காரத்தனமான காரணம்னு உனக்கே தெரியும். அதை மற்றவங்க நம்பலாம். உன்னோட நெருக்கமாக பழகின நானும் நம்புவேன்னு நீ எதிர்பார்த்தியா? எழுந்து கொண்ட மகேந்திரன் அவள் அருகில் வந்தான். என்னை பாரு கீதா, என் கோலத்தை பாரு. உன்னையே நினச்சி உருகி பாதி உடம்பாயிட்டேன். மனசு இதை விட மோசமாக பலவீனப்பட முடியாது கீதா. என்னை எதுக்காக அலக்கழிச்ச? தரை பார்த்தபடி வேகமாக சொன்னால், வேணாம் மகி, என்னை எந்த காரணமும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு நான் தகுதி இல்லாதவளா போயிட்டேன். அதனால் தூரமாக வந்துட்டேன். நான் உங்களுக்கு துரோகம் செய்யலை, நல்லது நினச்சி தான் வந்தேன். எது நல்லது? என்னை தவிக்க விடுறது தானா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைய விடுறது தானா? சொல்லு. ப்ளீஸ் மகி, வேணாமே. உனக்கு ஒருவேளை நான் தகுதி இல்லையா கீதா? அப்படி சொல்லாதீங்க. என்கிட்ட இல்லாத தகுதி மாடியில் இருக்கிற ஸ்ரீனிவாசன் கிட்ட இருக்குதா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தவன்கிறத தான் நீ தகுதின்னு சொல்றியா? மகி ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். என்ன ப்ளீஸ் சொல்லு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்தது? இப்போ எவனோ ஒருத்தனை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க அந்த பிரச்சனை தடையா இல்லையா? என்னத்துக்காக இந்த நாடகம்? சொல்லு. என்னை முட்டாளாக்காம பதில் சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவள் தோளில் கை வைத்து உலுக்கினான் மகேந்திரன். இப்போ சொல்ல போறியா இல்லையா? நான் கெட்டு போனவ, போதுமா என்று கத்தினாள் கீதா. அவள் தோளில் இருந்து அதிர்ச்சியுடன் கையை விலக்கிய மகேந்திரன் அவள் முகத்தை உற்று பார்த்து, என்ன சொல்ற நீ என்றான். சொல்றேன், எல்லாம் சொல்றேன். நான் நீலாங்கரைக்கு ஒரு தோழி வீட்டுக்கு போயிட்டு திரும்பினப்போ என்று தொடங்கி நிதானமாக எல்லாம் சொன்னாள். அதன் பிறகு அவள் யோசித்தது, முடிவெடுத்தது, விலகி வந்தது. ஸ்ரீனிவாசனின் அறிமுகம், குழந்தையின் ஒட்டுதல், ஸ்ரீனிவாசனின் கோரிக்கை, தான் யோசித்து சொன்ன பதில் என்று எல்லாவற்றையும் அவள் சொல்லி முடித்தாள். இப்ப சொல்லுங்க மகி, நான் எடுத்த முடிவு தப்பா? சிந்தனை தப்பா இருந்தா முடிவும் தப்பாதானே இருக்கும் என்றான் கைகளை கட்டி கொண்டிருந்த அவன் அமைதியாக. என்ன சொல்றீங்க? என்னை பத்தி நீ மனசுல வச்சிருக்கிற மோசமான கணிப்பை தான் சொன்னேன் கீதா. என் மனசை ரொம்ப குறுகலானதா கற்பனை செஞ்சே பாரு. அதை என்னால் தாங்கிக்க முடியல. நான் ஒன்று கேட்கட்டுமா? ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆகி இருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விபத்தில் கையோ காலோ போயிடுச்சுன்னா என்னை வெறுத்துடுவியா கீதா? மாட்டே இல்லை. உனக்கு நடந்தது ஒரு விபத்துன்னு புரிஞ்சிக்கிற அடிப்படை அறிவு கூட எனக்கு இல்லைன்னு நினச்சியா கீதா? கல்யாணம் ஒரு சம்பிரதாயம் தானே. நமக்கு எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கணும்னு அது வரைக்கும் திட்டம் போட்டு மானசீகமாக குடித்தனம் நாம நடத்தில்லையா கீதா? எவனோ முகம் தெரியாத அயோக்கியன் உன்கிட்ட வெறித்தனமாக நடந்துக்கிட்டதுக்காக வாழ்நாள் பூரா உன்னை நான் பிரியணும்னு ஒரு தண்டனையை சம்பந்தப்படாத எனக்கு எப்படிமா நீ கொடுக்கலாம்? உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஏன் நினைச்ச? உணர்ச்சி பூர்வமாய் பேசின மகேந்திரனை பார்த்தால், மகி கொஞ்சம் நடைமுறையில் யோசிச்சு பாருங்க. என்ன இருந்தாலும் இது ஒரு உறுத்தல் இல்லையா? வடு இல்லையா? காலம் பூரா மனசில் தங்காதா? பின்னாடி ஒரு நாள் அது விஸ்வரூபம் எடுத்தா என்னால் தாங்க முடியுமா? இப்போ கூட என்ன நீ தாழ்வாதான் நினைக்கிற. ஸ்ரீனிவாசனை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அந்த உறுத்தல் இல்லையா கீதா? உண்டு. அவர் ஏற்கனவே கல்யாணமாகி மனைவியை இழந்தவர். அதனால் அந்த உறுத்தல் அவருக்கு வராதுங்க. ஜோதிடர்கள் சொல்வாங்க, குறை உள்ள ஒரு ஜாதகம் குறை உள்ள இன்னொரு ஜாதகத்தோடு தான் சேரணும்னு. அந்த மாதிரி. நிறுத்து. இப்போ என்ன சொல்கிற? இந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்த சொல்லலாம். நான் உன்னை முழு மனசோட கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிற? அமைதியாக நின்றாள் கீதா. என் மேலே உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, அப்படித்தான். நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறதையும் உனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறவங்கிறதையும் உனக்கு எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு புரியலையே. மகேந்திரன் பரபரப்பாக சுற்றிலும் பார்த்தான். விரிட்டென்று சமையல் அறைக்கு சென்று மண்ணெண்ணெய் டப்பாவும் தீப்பெட்டியும் எடுத்து வந்தான். நடு அறையில் நின்று தன்மேல் டப்பா மூடி திறந்து ஊற்றிக்கொள்ள பதறிப்போன கீதா குழந்தையை அவசரமாக கீழே படுக்க வைத்துவிட்டு அவனை நோக்கி பாய்ந்து வந்து அவனின் தீக்குச்சி பற்ற வைக்கிற ஆவேச முயற்சியை தடுக்க முனைந்தாள். ப்ளீஸ் என்னை விடு கீதா. நான் செத்தாலும் பரவாயில்லை. நான் உன்மேல வச்சிருக்கிற உண்மையான காதலை நிரூபணம் செய்தாகணும். நகர்ந்துக்கோ. அவன் கையிலிருந்து பலவந்தமாக தீப்பெட்டியை பறித்து தூரமாக வீசின கீதா, இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று அழத்தொடங்க, என் மனசுக்குள்ளே இருக்கிற ஆழமான அன்பை வேற எப்படி நிரூபிக்க முடியும்னு சொல்கிற என்று திரும்பிய மகேந்திரன் வீட்டுக்குள் வந்த ஸ்ரீனிவாசனை பார்த்து பேச்சை நிறுத்தினான். நான் ஸ்ரீனிவாசன் மிஸ்டர் மகேந்திரன். உங்களை பற்றி கீதா சொல்லி இருக்காங்க. மாடியில் சத்தம் கேட்டது, இறங்கி வந்தேன். நீங்கள் பேசினதை எல்லாம் கேட்டேன். முதல்ல அமைதியாக உட்காருங்க. மகேந்திரனை உட்கார வைத்துவிட்டு ராஜாத்தியை தூக்கி மடியில் வைத்து கொண்டு எதிர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். வாங்க கீதா, உட்காருங்க, நிதானமாக பேசலாம். அமைதியாக வந்து அமர்ந்தாள் கீதா. மகேந்திரனை பார்த்த ஸ்ரீனிவாசன்,
உங்களை நிரூபிக்கிறேன்னு சொல்லி உங்களையே அழிச்சிக்க துடிச்சிங்க இல்லையா? அந்த துடிப்பு ஒரு வகையில் கோழைத்தனமாக இருக்கலாம், ஒரு வகையில் அதுதான் உங்கள் காதல் துடிப்பு. உங்களை சரியாக புரிஞ்சிக்க கீதா தவறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பண்பாடான நட்பு மட்டும்தான் இருந்தது. அந்த நட்பை ஒரு அழுத்தமான உருவாக்கிக்க நான் விரும்பினேன். அவங்க முதல்ல ஒத்துக்கல. நான் அவங்களோட குழப்பங்களுக்கு தெளிவு சொன்னதும் தயங்கி சம்மதிச்சாங்க. நல்ல வேலை, எங்கள் கல்யாணம் வெறும் ஏற்பாடுகளோடு தான் நிற்குது. கீதாவை நீங்கள் கல்யாணம் செய்துக்கிறதுல எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. உங்களோட சங்கமத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்றான் ஸ்ரீனிவாசன். தலை குனிந்து அமைதியாக அமர்ந்தாள் கீதா. என்னங்க கீதா, இப்போ உங்கள் மனசு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மகேந்திரன் மாதிரி ஒரு அன்பான கணவன் அமைய நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணுங்க, வாழ்த்துக்கள் என்றான். கண்ணில் கண்ணீருடன் அவனை பார்த்தாள் கீதா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சிருக்கீங்க, பேசிட்டு இருங்க. தன் குழந்தையுடன் எழுந்து கொண்டான் ஸ்ரீனிவாசன். அவன் வெளியேறியதும் அவள் அருகில் வந்த மகேந்திரன் அவள் முகத்தை மெதுவாக நிமிர்த்தினான். காதல்ல அடிப்படையானது நம்பிக்கை கீதா. எந்த காரணத்தாலும் இவன் நம்மளை கைவிட மாட்டான்னு நம்பிக்கை இருக்கணும். இப்பவாவது என் மேல உனக்கு அது வந்துடுச்சா? அமைதியாக தலையசைத்தாள் கீதா. அத்தியாயம் 14. மாடிக்கு வந்த ஸ்ரீனிவாசன் குழந்தையை தூளியில் படுக்க வைத்துவிட்டு நாற்காலியை மேஜையின் அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான். மேஜை விளக்கை போட்டுக்கொண்டான். தனது டைரியை எடுத்து புரட்டி கொண்டு எழுத தொடங்கினான். கீதா, உன்னை திருமணம் செய்து கொண்டு ஒரு நல்ல கணவனாக உன்னோடு குடித்தனம் நடத்தி என்மேல் உனக்கு முழு நம்பிக்கையும் முழு அன்பும் ஏற்பட்ட பிறகு அந்த ரகசியத்தை சொல்ல திட்டமிட்டு இருந்தேன். ஆனால் அதற்கெல்லாம் அவசியமே இல்லாமல் போய்விட்டது. நான் நடத்திய நாடகம் எல்லாம் உன்னை பொறுத்தவரை கடைசி வரை இனி என்றென்றும் தெரியாமல் இருப்பதே நல்லது. ஆனால் என் மனதிற்கு பிராயச்சித்தம் எப்படி தேடிக்கொள்ளப் போகிறேன் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. கீதா, உனக்கு நேர்ந்த கொடுமைக்கு நான் தான் காரணகர்த்தா என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக என்னோடு மறையட்டும். ஆமாம், அன்றைக்கு அந்த பீச் ரெசார்ட்டில் தங்கியிருந்த என் நண்பனை சந்திக்க நான் சென்றிருந்தேன். கதவை திறந்த அவன் ஏன் விழிக்கிறான் என்று புரியவில்லை. காட்டேஜின் முன் அறையில் நாங்கள் அமர்ந்தோம். எனக்கு எப்போதாவது மது அருந்தும் பழக்கம் உண்டு. என் நண்பன் வாங்கி வைத்திருந்த மதுவை அருந்தினேன். கழிவறை செல்ல எழுந்த நான் பாத்ரூம் கதவை திறப்பதற்கு பதிலாக படுக்கை அறை கதவை திறந்தேன். உள்ளே கட்டிலில் நீ படுத்திருந்தாய், உறக்கத்தில் அல்லது மயக்கத்தில். என்னடா இது என்று நான் கேட்க அவன், சும்மா ஜாலியா இருக்கலான்னு வரவழைச்சேன். 5000 ரேட்டு, வந்து தண்ணி அடிச்சா, போதை தலைக்கேறி மயக்கமாயிட்டா. நான் காரியத்தில் இறங்குறப்ப நீ கதவை தட்டின. தப்பா நினைச்சுக்காத. வாழ்க்கையில் எல்லா அனுபவமும் வேணும், நீயும் அனுபவி, நான் வெளியில இருக்கேன் என்றான். எனக்குள் சென்றிருந்த மதுவும் படுத்திருந்த உன் அழகும் நிகழ்ந்திருந்த உன் உடைகளும் அங்கங்கே தவறின வனப்பான உடலும் எனக்குள் காமத்தை சூடேற்றியது. உன்னை விலை மாதுன்னு நினைச்சு நான் சபலப்பட்டு அறைக்குள் வந்தேன். உன்னை தொட்டேன், அனுபவித்தேன். நான் வெளியே வந்தபோது என் நண்பன் திடீரென்று பதறினான். டேய், ரெய்டுடா, போலீஸ் ஜீப் வந்திருக்கு, மாட்டிக்கிட்டா நம்ம மானம் போச்சு, பிடி அவளை சீக்கிரம் என்று பரபரத்தான். 2 பேருமாக தூக்கி உன்னை அவன் காரில் போட்டோம். எங்கள் காட்டேஜிற்கு போலீஸ் வருவதற்குள் காட்டேஜை பூட்டி கொண்டு காரில் புறப்பட்டோம். வெகு தூரம் வந்த பின் காரை நிறுத்தினான். உன்னை தூக்கி ஒரு புதர் ஓரமாக மறைவாக படுக்க வைத்துவிட்டு புறப்பட்டோம். ஏண்டா, இது பாவம் இல்லையா என்றேன். என்னடா பாவம், மயக்கம் தெளிஞ்சதும் தானா எழுந்து டாக்ஸி பிடிச்சு போயிடுவா. சொல்ல போனா அவளை போலீஸ் வேட்டையிலிருந்து நாம காப்பாத்தி இருக்கோம் என்றான். மறுநாள் அதே நண்பன் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான், நீ விபச்சார பெண் இல்லை என்றும் குடும்ப பெண் என்றும் காஃபி குடிக்க வந்த உன்னை சர்வரை செட்டப் செய்து காஃபியில் மயக்க மருந்து கலந்து மயங்க வைத்து மனைவி என்று உரிமை கொண்டாடி காட்டேஜிற்கு கொண்டு வந்ததாகவும் அவன் அனுபவிக்க கடைசியில் நானும் அனுபவித்து விட்டதாகவும் சொல்ல நான் அதிர்ந்து போனேன். ஒரு விலை மாதுவிடம் உடலுறவு கொண்டிருந்தால் அது வேறு. ஆனால் நீ ஒரு குடும்ப பெண். நான் செய்ததற்கு பெயர் கற்பழிப்பு அல்லவா? அதனால் நீ எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருப்பாய்? நான் பெரிதும் இடிந்து போனேன். உன்னை தேடி கண்டுபிடித்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து சென்னை முழுக்க அலைந்தேன். நீ கிடைக்கவில்லை. மன ஆறுதலுக்காக ஒரு துறவியை சந்தித்தேன். நான் செய்த பாவத்தை அவரிடம் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் கேட்டேன். அவர் இதற்கு பிராயச்சித்தம் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பதுதான் என்றார். உன் மன ஆறுதலுக்காக ஒரு அனாதை பெண் குழந்தையை தத்தி எடுத்து வளர்த்து திருமணம் செய்து கொடுத்தால் உன் பாவம் கொஞ்சம் குறையலாம் என்றார். நான் ஒரு அனாதை விடுதியில் ராஜாத்தியை தத்து எடுத்துக்கொண்டேன். எனக்கு வேலை கும்பகோணத்திற்கு மாற்றலானது. இங்கு வந்து வேறு ஒரு வீட்டில் தங்கி இருந்த நான் எதேச்சையாக ஒரு நாள் கடை தெருவில் உன்னை சந்தித்தேன். எனக்கு அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சி. யாரை தேடி கிடைக்காமல் நொந்து போனேனோ அதே நபர் எதிரில் நின்றால் எப்படி இருக்கும்?
உன்னை தொடர்ந்து வந்து நீ இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டேன். நீ மட்டும் தனியாக இருப்பதன் காரணம் புரிந்தது. வெளியில் எல்லோரிடமும் நீ திருமணமானவள் என்று சொல்லி இருப்பது பொய் என்று சுலபமாக தெரிந்து கொண்டேன். உன்னிடம் நேரிடையாக உண்மைகளை சொல்ல தயக்கம். என் மீது உனக்கு மதிப்பே இருக்காது. நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்றாலும் போடா என்று சீரும் மனநிலைதான் உனக்கு இருக்கும். ஆகவே காலியாக இருந்த உன் வீட்டு மாடி பகுதிக்கு குடிவந்தேன். எந்த உண்மையையும் சொல்லாமல் இயல்பாக உன்னுடன் பழக தொடங்கினேன். என்னால் தான் நீ உன் குடும்பத்தை விட்டு காதலனை விட்டு விலகி வந்திருக்கிறாய் என்று தெரிய உன் மீது என் மதிப்பு இன்னும் அதிகமானது. கடைசி வரை உண்மையை சொல்லாமல் உன்னை திருமணம் செய்ய நினைத்தேன். என்மேல் இரக்கம் ஏற்படுவதற்காக நான் திருமணமாகி மனைவியை இழந்தவன் என்று சொன்னேன். என்னால் பாதிக்கப்பட்ட உனக்கு நான் வாழ்க்கை தருகிற சந்தர்ப்பம் கூடி வந்த நேரம் உன் காதலன் மகேந்திரனின் உண்மையான அன்பை பார்த்து சிலிர்த்து போனேன். நான் உன்னை உடலால் சீண்டிய ஒரு செயலை தவிர வேறு எந்த வகையிலும் உரிமை இல்லாதவன், தகுதியும் இல்லாதவன். இந்த சூழ்நிலையில் உன் பிரச்சனைக்கு காரணகர்த்தா நான் தான் என்று வெளிப்படுத்தி தெளிவான உன் மனதை மறுபடி குழப்ப எனக்கு சம்மந்தமில்லை. ஆகவே நான் மௌனமானேன். என் மௌனம் என்றென்றும் தொடரும். உங்கள் உன்னத வாழ்க்கை பயணம் இனிதே தொடங்கட்டும். டைரியை மூடி வைத்த ஸ்ரீனிவாசன் தன் கண்களில் துளிர்த்து நின்ற கண்ணீரை துடைத்து கொண்டான். எழுந்தான். தூளியில் இருந்து எட்டி பார்த்த ராஜாத்தியை தூக்கி முத்தமிட்டான். ஜன்னலுக்கு வெளியே சாலையில் மகேந்திரனும் கீதாவும் இணையாக சிரித்து பேசியபடி நடந்து போவதை பார்த்தான். அவனிடமிருந்து வெளியேறிய பெருமூச்சில் குழந்தை சிலிர்த்து கொண்டது. இரண்டாம் காதல் யுத்தம் முற்றும்.